சென்னையிலே விபு வித்யாபீடம் சார்பாக அற்புதமான இந்த பகவத்கீதை சொற்பொழிவை ஏற்படுத்திய அனைத்து சாமிகளுக்கும், இங்கு பேசிக்கொண்டிருந்த சாமிகளுக்கும், இனி வரக்கூடிய சாமிகளுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகவத்கீதை, கீதம் என்றால் பாடல்னு பேர். இனிமையான பாடல், ஓசை, தென்றல், அழியாத பொருள், இதுக்கெல்லாம் கீதம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கீதம் என்ற சொல்லிலிருந்து இந்த கீதை என்று வருகிறது. எத்தனையோ கீதைகள் இந்த உலகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு கீதை எதுனா பகவத்கீதை. எத்தனையோ கீதைகள்லாம் தெரியாமல் போயிருக்குது, எத்தனையோ கீதைகள் இல்லாமல் போயிருக்கிறது. இயற்கை சீற்றங்களால், போர்களால், அயல் நாட்டவர்களுடைய படையெடுப்புகளால், கரையான் புற்றிலே அரித்த பல சாஸ்திரங்களால் எத்தனையோ நூல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. சில நூல்கள் மட்டும்தான் எஞ்சி நிற்கிறது. அப்படி எஞ்சி நிற்கக்கூடிய கீதைகளில் எத்தனையோ வகையான கீதைகள்லாம் இடம்பெற்றிருக்குதுன்றாங்க. கபில கீதை, வியாசர் கீதை, சிவகீதை, பிரம்மகீதை, விஷ்ணு கீதை, இன்னும் எத்தனையோ கீதைகள்லாம் இருக்குது. ஆனால் அத்தனை கீதையும் மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டால், அதிகம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. வேதாந்தத்தில் பரிச்சயம் உள்ளவங்களுக்கு பிரம்மகீதை தெரியும், அடுத்து பகவத்கீதை தெரியும். சைவ சித்தாந்தம் திருமுறையில் இருக்கவங்களுக்கு சிவகீதை தெரியும், அவங்களுக்கும் பாதி பேருக்கு சிவகீதை தெரியாது. விஷ்ணு கீதைன்னு ஒன்று இருக்குது, வியாசர் அருளியது வியாசகீதை. ஆனால் இது போன்ற பல கீதைகள் எல்லாம் இன்று இல்லாமல் சென்று விட்டது. ஆனால் எல்லா கீதையை காட்டிலும் பகவத்கீதைக்கு ஒரு சிறப்பு இருக்குது. எல்லா கீதையை காட்டிலும் பகவத்கீதைக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. ஏன் பகவத்கீதைக்கு ஒரு சிறப்பு இருக்குது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பகவத்கீதைக்கு மட்டும் ஏன் சிறப்பு இருக்குது? இதுக்கு முன்னால் சொன்ன 18 கீதைகள் இருக்க சொன்னாங்க. ஆனால் அந்த கீதைகள்லாம் சில நூல்கள், சில ஸ்லோகங்கள் இருக்குது, சில ஸ்லோகங்கள் கிடைக்காம போயிருக்கு. ஆனால் பகவத்கீதை மட்டும் ஏன் எல்லா கீதைகளிலும் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது என்றால், உங்களுடைய கருத்து, உங்களுடைய கருத்தால் சொல்லுங்கள், ஏன் பகவத்கீதை மட்டும் நின்றுதுன்னு. ரொம்ப அருமையான செய்தியை சொன்னார். இந்த உலகத்தில் 3 நூல்கள் மிக உயர்ந்த நூல்கள் சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நூல்கள் இருக்குங்களாம். யுக யுகமாக நூல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அறிஞர்களும், ஞானிகளும், யோகிகளும், தீர்க்க தரிசிகளும் உலக நாடு முழுக்க பலாயிரக்கணக்கான நூல்களை இயற்றி கொண்டே இருக்கிறாங்க. எத்தனையோ மகரிஷிகள், எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ பேரறிவாளர்கள், எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உலகத்தில் பல நூல்களை இயற்றி கொண்டே இருக்கிறாங்க காலங்காலமாக. அப்படி இயற்றி கொண்டு இருக்கும்போது பல கண்டங்களுக்கு முன்னால், காலத்து பிரளயத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்தனுடைய பைபிள் தோன்றியது, குரான் தோன்றியது, குரு கிரந்தம் தோன்றியது, 10 கட்டளைகள், மோசஸனுடைய 10 கட்டளைகள் தோன்றியது. எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் உலகத்தில் தலை சிறந்த நூல்னு சொல்லி உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 நூல் தான் சொல்கிறாங்க. அந்த 3 நூல்கள் சாகாவரம் பெற்ற நூல்கள்னு சொல்கிறாங்க. உலகத்தில் 3 நூல்களாம். பலாயிரம் கோடி நூல்கள் இருந்தாலும் 3 நூல்கள் மட்டுமே உலகத்தில் அழியா தன்மை கொண்ட தெய்வீக நூல்னு சொல்கிறாங்க. ஒன்று மனிதனுக்கு சொன்ன நூல், மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். இரண்டாவது கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை. அதனால்தான் பகவத்கீதை எல்லா கீதைகளை காட்டிலும் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையை கொண்டதாக திகழ்கிறது பகவத்கீதை. ஏன்னா கடவுள் மனிதனுக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, மனிதன் சொல்ல கடவுள் எழுதி கொண்டு சென்றது எந்த நூல்? திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் திருவாசகம் அவ்வளோ புகழ் பெற்றது? தமிழில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நூல்கள் இருந்தாலும் ஏன் திருவாசகம்னு சொல்லும் போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தொடக்கம் கடைசியாக முடிவு, இதான் வாழ்க்கை.
ஆகவே ஆயிரக்கணக்கான நூல்கள் இருந்தாலும் தொடக்கத்திற்கும் உதவக்கூடிய நூலாக இருக்கணும், முடிவுக்கும் ஒரு உதவக்கூடிய நூலாக இருக்கணும். அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதை. அதையும் கடந்து எதுனா திருவாசகம்னு சொல்கிறாங்க. திருவாசகம் தொடக்கத்துக்கும் பயன்படுங்களாம், முடிவுக்கும் பயன்படுங்களாம். சில நூல்கள் முடிவுக்கு பயன்படாது. இப்போ அபிராமி இருக்குது, அந்தாதி என்ற ஒரு நூல் இருக்குது. அபிராமி பட்டர் அருளை செய்தது. அபிராமி அந்த அதில் ஒரு சிறந்த பாடல் பாடுறாங்க, ஒரு 300-400 வருஷமாக பாடுறாங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் தொண்டரோடு கூட்டு கண்டை அலையாடி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாமி அருள்வாமி அபிராமியேன்னு பாடுறாங்க. 16 செல்வதையும் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டாரு அபிராமி பெற்றார், அந்த தாயார்கிட்ட, அந்த சக்தி கிட்ட. இந்த பாடல் ஒரு மனித வாழ்க்கையினோட தொடக்கிறதுக்கு பயன்படும், இடையில பயன்படும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிவில் அந்த பாடல் பாட முடியுமா? பாடவே முடியாது. ஆனால் திருவாசகம் மட்டும்தான் பிறக்கும் போதும் பாடுவாங்களாம். அவன் வாழ்க்கையினுடைய முடிவுக்கு பிறகு அந்த உடலை எடுத்து கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா? உடல் மட்டுமா போகுது, அவனுடைய மனைவி, மக்கள், சுற்றம், நட்பு, தொழில், வியாபாரம், லாபம், நட்டம், அவன் புழங்கிய அனைத்து வகையான காரண காரியங்களோடு அப்படியே அந்த எந்த இடத்துல அவன் உயிர் விட்டாரோ அந்த இடத்தையே விட்டுட்டு அப்படியே அந்த உடல் போகுது. அங்கே போய் அபிராமி அந்தாதி பாட முடியுங்களா? இல்லை. ஞானசம்பந்தர் கூட ஒரு பாடல் பாடுறார். என்ன பாடல் பாடுறாரு? மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்து உள்ளது நீர், செந்தவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயின் திருநீர். அங்கே போய் பாட முடியுமா? முடியாது. ஆனால் திருவாசகத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுட்டேன்றார். இந்த பாடல் இறப்புக்கும் பயன்படுமா, பிறப்புக்கும் பயன்படுமா? ஏன்னா எத்தனையோ பிறவிகள்லாம் கடந்து இப்போ பிறவியை உலகத்தில் பிறந்திருக்கிறேன், இந்த பிறவியை நான் முடிக்கணும் சாமி, உன்னுடைய திருவடியை நான் சேரணும். இதுக்கும் பாடலாம், பிறப்புக்கும். இறப்புக்கும் பாடலாம். ஏன்னா இறந்த பிறகு இரவா உன்னுடைய திருவடிக்கு போகணுமா போகலையா ஆத்மா தெரியாது. ஆத்மாக்கும் இறைவனுக்குள்ள தொடர்பு, ஏனைய உலக மாயைக்கு அந்த தொடர்பு கிடையாது. ஆகவே திருவாசகம் பிறப்புக்கும் இறப்புக்கும் அனாதியாக பாடக்கூடிய பாடல். எல்லா காலத்திலும் எந்த தேசத்திலும் எல்லா வகையான வர்ணங்களிலும் எல்லா வகையான நேரங்களிலும் எல்லா வகையான ஜாமங்களிலும் பாடக்கூடிய. ஆகவே மாணிக்க வாசகர் பாட சிவபெருமான் இறைவனை எழுதி கொண்டது. ஆனால் இந்த உலகத்தினுடைய துன்பம் துயரங்கள்னு இருக்குது, கர்மான்னு ஒன்று இருக்குது. இந்த கர்மாவை அனுபவிப்பதற்காகவே ஒவ்வொரு உயிரினங்களும் ஜனிக்குதான், அந்த பிரபஞ்சத்தில் பூமியில் ஜனிக்குதான். அப்படி ஜனிக்கின்ற போது 3500 வருஷன்றாங்க, 4500 வருஷம்னு சொல்கிறாங்க. தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 4500 வருஷத்துக்கு முன்னால் கிருஷ்ணர் வாழ்ந்தார். கிருஷ்ணருடைய வாழ்ந்த இடம் துவாரகாவில் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? துவாரகா சிறப்பு, ரொம்ப சிறப்பு ஐயா. அங்கே இருக்கக்கூடிய கடலுக்கு கீழே உள்ளே இருக்குங்களா கிருஷ்ணர் வாழ்ந்த நகரங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆய்வு உலகங்கள்லாம் பண்ணுறாங்க, படம் போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல கிருஷ்ணர் வாழ்ந்த சுவடுகள் கடலுக்கு அடியில் இருக்குதுன்றாங்க. அதே மாதிரி பூம்புகாரில் கண்ணகி வாழ்ந்த இடம் உள்ளே இருக்குதுன்றாங்க. கோவலன் கண்ணகி வாழ்ந்த இடம் பூம்புகார்ன்ற பட்டினத்துக்குள்ள காவேரி பூம்பட்டினத்தை கடல் அழித்து விட்டது. இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், 2004 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அப்போ தான் நம்ம என்ன பார்த்தோன்னா கடல்கோளை பார்த்தோம். ஜப்பான்காரன் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கான்னா, என்ன பேர் வச்சுருக்கான்? சுனாமின்னு வச்சுருக்கான். ஜப்பான்காரனுடைய பேர் சுனாமி, நம்ம வச்ச பேர் கடல்கோள். இன்றைக்கும் அந்த காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த சோழ மன்னர்களுடைய அரண்மனை, அவங்க வாழ்ந்த சுவடுகள், கோட்டை கொத்தளங்கள்லாம் இன்னும் கடல்களில் இருக்குது. அதே போன்று மகாபாரதத்தை எழுதிய யார் எழுதினது? வேதவியாசர். அவருக்கு வேதவியாசியார்னு பேர். ஏன்னா வேதத்தை மட்டும் எழுதினாருங்களா. இந்த வேதாந்தத்தையே உலகத்துக்கு பதிவு பண்ண ஒரு கர்த்தா யாருன்னா வேதவியாசர் தான். வேதவியாசர் இல்லைன்னா நமக்கு வேதமும் கிடையாது, உபநிடதங்களும் கிடையாது, கீதையும் கிடையாது. மூணுமே என்ன சொல்லுவாங்க ஐயா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 வகையான திரவியம் உலகத்தில் உள்ள அத்தனை திரவியத்தை காட்டிலும் உண்மையான திரவியம். மீதி சேர்க்கக்கூடிய திரவியம் எல்லாம் பொய்யான திரவியம். மாட மாளிகை, கோட கோபுரம், செல்வம், நவரத்னங்கள் இதெல்லாம் செல்லக்கூடிய திரவியம்.
வந்தால் போகாத திரவியம் இந்த 3 வகையான திரவியம்: வேதம், உபநிடதம், கீதை. இந்த பகவத்கீதையை வியாசர் தான் உலகத்துக்கு காமிக்கிறார். எப்படி காமிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, போர் நடைபெறுகிறது. போரில் அர்ஜுனன் எல்லாருமே என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், நான் இந்த போரில் மேற்கொள்ளலைன்னு சொல்லி பலவீனப்பட்டு நிற்கிறாரு. அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், கர்மாவை செய், பலனை எதிர்பார்க்காதே, நீ செய்வது கர்மா, உறவினர்னு பார்க்காத, மாயைன்றார். அந்த இடத்துல மனம் நடுங்கி நிற்கக்கூடிய அர்ஜுனனுக்கு மனபலத்தை கொடுத்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஞான செருக்கை கொடுத்து யார் நிலைநிறுத்தினார்? கிருஷ்ணர் நிலைநிறுத்துறார். அவர் தான் அங்கே செய்யக்கூடிய உபதேசம். மொத்தம் எத்தனை ஸ்லோகங்கள் தெரியுங்களா? 700 ஸ்லோகங்களை அந்த போர்னுடைய மத்தியில் அவர் சொல்கிறார். 700 ஸ்லோகங்கள். அவர் சொன்னது 4500 ஆண்டுகளுக்கு முன்னால். 4500 ஆண்டுகள் கழித்து எத்தனையோ கீதைகள் எல்லாம் மறைந்து விட்டது. இயற்கையினால், இயற்கை சீற்றங்களால், போர்களால், அந்நிய படையெடுப்புகளால், பல வகையான கரையான்களால் அரித்து விட்டது. ஆனாலும் 4500 ஆண்டு காலமாக அவர் அர்ஜுனனுக்கு தம்முடைய சிந்தையால், நாவால் சொன்ன அந்த கீதையை இன்றும் நாம் அழியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு பின்னால் தான் பைபிள் வருது, குரான் வருது. உலகத்தில் பல கோடி வகையான மதங்கள், மார்க்கங்கள், சமயங்கள் எல்லாமே இதுக்கு பின்னால் தான் தோன்றியது. ஆனால் இத்தனை வகையான சமயங்களுக்கும், சமய ஞானங்களுக்கும், மத ஞானங்களுக்கும் எல்லாம் அப்பாற்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதை. எவ்வளோ பெரிய செய்தி பாருங்கள். 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிருஷ்ண பரமாத்மா 700 ஸ்லோகங்களால் கொடுக்கப்பட்ட இந்த ஞான பொக்கிஷம் இன்றைக்கும் 700 ஸ்லோகங்களாக இன்றைக்கும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை சொன்னவர் யார்? கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தர் மட்டும்தான். ஒரே ஒரு ஆத்ம ஞானி கிருஷ்ண பரமாத்மா சொன்ன இந்த ஞானம் 700 ஸ்லோகங்களை 4500 ஆண்டுகள், இனி வரக்கூடிய ஒரு 4000 ஆண்டமாக இருந்தாலும், யுக முடிவாக இருந்தாலும், இன்றைக்கி இந்த பூலோகத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையை கொண்டதாக அமைகிறது இந்த பகவத்கீதை. அப்படிப்பட்ட இந்த பகவத்கீதையை பற்றி கேட்கும் போது யார் கேட்டது? அர்ஜுனன். ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் கேட்டாருங்களா? வேற யார் கேட்டது? ஓரளவு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். திருதராஷ்டிரர் கேட்கிறார். சஞ்சயன் பார்க்குறான் போர்க்களத்தில். யாருக்கு உபதேசிக்கிறாரு? அர்ஜுனன் இல்லை, திருதராஷ்டிரருக்கு உபதேசிக்கிறார். சொல்கிறார். அங்கே நேரடி காட்சியில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அந்த காட்சியை அரசவையில் நின்று சஞ்சயன் என்ன பண்ணுறனா அதை அப்படியே பார்த்து யாருக்கு சொல்கிறாரு? திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறார். எவ்வளோ பெரிய பொக்கிஷம் பாருங்கள். வேதவியாசர் கேட்குறாரு, பாரத போர் ஏற்படுகிறது, பூமாதேவியினுடைய பாரம் தாங்க முடியல, அதனால் எத்தனோ ஆயிரம் கோடி வீரர்கள் எல்லாம் வீர மரணம் அடைய போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி 2 வகையான பிரிவுகளாக பாண்டவர்கள், கௌரவர்கள் பிரிந்து நிற்கிறாங்க, போர் ஏற்படக்கூடியது. ஆகவே வேதவியாசர் திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த காட்சியை நீ பார்க்குறியான்னு கேட்குறார். யார்கிட்ட கேட்குறாரு? திருதராஷ்டிரர்கிட்ட கேட்குறாரு. திருதராஷ்டிரருக்கு பிறவிலேயே கண்ணு தெரியாது, சாபம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேட்குறாரு, பார்க்குறியான்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பூமியையும் பார்க்கல, உலகத்தையும் பார்க்கல, செவியால் மட்டும்தான் என் வாழ்க்கையை உணர்ந்துருக்கிறேன். கண்ணை திறந்து என்னுடைய 101 குழந்தைகள், மொத்தம் எத்தனை குழந்தைங்க? எப்படி 101 குழந்தைங்க ஐயா? ஒரு பெண்ணு, 100 ஆண்கள். போரில் 100 ஆண்கள் மடிகிறாங்க, ஒரு பெண்ணு மடியல. ஆகவே அந்த 100 வகையான குழந்தைகளை அந்திம காலத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கண்ணு கொடுத்து எனக்கு இந்த வாழ்க்கையை பார்க்க வைக்காதீங்க, எனக்கு வேண்டான்னு யார்கிட்ட சொல்கிறாரு? வேதவியாசர்கிட்ட சொல்கிறார். வேதவியாசர் சொல்கிறார், சரி நீ பார்க்கவில்லை என்றாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்து நீ பார்ப்பதற்கு யாரை நியமிக்கிறையோ அவங்களுக்கு நான் இந்த வசதியை செய்து தரேன், அவங்க உனக்கு உணர்த்துவாங்க. உடனே திருதராஷ்டிரனுக்கு யார் பக்கபலன்னு பார்த்தீங்கன்னா, திருதராஷ்டிரனுடைய தேரோட்டியாக இருந்தாலும் அவருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார்? சஞ்சயன் தான், காவலர்கள் தான். இன்றைக்கி கூட பல ரகசியங்கள் மனைவிக்கு தெரியுதோ தெரியாதோ? யாருக்கு தெரியும்? கார் டிரைவருக்கு தான் தெரியும். அது மாதிரி
சஞ்சயனுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்றாங்க. இன்றைக்கி உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய லைவை கூட இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாபாரதத்தில் என்ன வகையான போர்கள், என்ன வகையான வியூகங்கள் நடைபெறுது என்பதை சஞ்சயன் உட்காஞ்ச இடத்துலேருந்தே பார்த்து திருதராஷனுக்கு கொடுக்கணும். அப்போ தகவல் தொழில்நுட்பம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் இதை நம்ம சொன்னால் இது பொய்யின்னுவாங்க. இன்றைக்கி இந்த நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் இந்த ஃபோன் வந்த பிறகு பொய் என்பது என்னவாகிப்போச்சு? மெய்யாகிப்போச்சு. எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு போர்க்காலத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி ஒரு அரண்மனையிலிருந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் நாம் சொன்னோம்னா அது பொய், அது மாதிரி நடக்காதுன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, இது ஃபோன் வந்த பிறகு ஒரு அமெரிக்காவிலோ ஒரு ஈராக்குக்கோ போர் நடைபெறதை கூட இங்கே பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அமைந்து விட்டது. அது மட்டும் இல்லைங்களா, குழந்தை உலகத்திலேயே பெரிய பாக்கியம் எதுனா குழந்தை பாக்கியம் சொல்கிறாங்க. அந்த குழந்தை பாக்கியம் இறைவனால் கொடுக்கக்கூடியதுன்றாங்க. ஆனால் இன்றைக்கி கருத்தரித்தல் மையம்னு சொல்லி பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க. உலக அளவில் பல ஆயிரம் கோடிங்களாம். ஏன்னா எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கலாம், இது மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுவும் அரிது மானிடராய் பிறத்தலருது, கூன் குருடு செவிடு மலடு நீங்கி பிறத்தலருதுன்றாங்க. அப்போ உலகத்தில் பல ஆயிரம் கோடி பணத்தை சேகரித்து வச்சாலும், ஆட்சி அதிகாரத்தை வச்சுருந்தாலும் ஒரு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ மன கஷ்டம் பாருங்கள். ஆகவே அதுக்குரிய விமோசனம் எங்கே போகிறாங்கன்னா கருத்தரித்தலுக்கு போகிறாங்க. அப்படி கருத்தரித்தல் போகும்போது இன்றைக்கி நிறைய டெக்னாலஜினா இருக்குது. என்ன டெக்னாலஜிங்க ஐயா இருக்குது? டெஸ்ட் டியூப்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் பெரிய தொழில்களில் இதுவும் ஒரு தொழில், டெஸ்ட் டியூப்னு. ஆனால் இந்த டெஸ்ட் டியூபினுடைய விவரம் மகாபாரத காலத்திலேயே இருந்திருக்குங்களாம். முதல்ல டெஸ்ட் டியூபியை பரிசோதனை பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யாராக இருக்கிறாங்க? காந்தாரி அம்மா தான் வரலாற்றிலே. அதுவும் ஒரு டெஸ்ட் டியூபி 2 டெஸ்ட் டியூபி இல்லைங்களா, 101 டெஸ்ட் டியூபி. பாருங்கள் எவ்வளோ பேர் அதிசயம். அன்றைய காலத்தில் அது சாத்தியம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் சொன்னால் அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுன்னாங்க. அரச மரத்தை சுற்றணும், வேப்ப மரத்தை சுற்றணும், ஆல மரத்தை சுற்றணும், விநாயகரை சுற்றணும். ஆனால் இன்றைக்கி 108 குழந்தையும் குளோனிங் முறையில் உருவாக்கலாங்களாம். அதிசயம் பாருங்கள். அன்று உண்மை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த கதை பொய்யின்னாங்க. ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இது 100 குழந்தை இல்லை 200 குழந்தை கூட உருவாக்கலாம். அந்த அளவுக்கு மானுடத்தில் மரபியல் சார்ந்த, இந்த மரபு சார்ந்த ஜெனட்டிக்னு சொல்கிறாங்க. இந்த ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மரபியல் ஆய்வு சோதனையில், ரிசர்ச்சில் அப்போ மகாபாரதத்தில் என்ன பண்ணாங்களோ அதை இப்பயும் பண்ணலான்றாங்க. அப்போது திருதராஷன் என்ன பண்ணுறாருன்னா சஞ்சயன்கிட்ட கேட்குறாரு, என்னென்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. ஒரு நாளைக்கு நடைபெறுகின்ற போர்களையும், ஒவ்வொரு நாளுக்கும் நடைபெறுகின்ற போரினுடைய முடிவுகளையும் சஞ்சயன் திருதராஷன் சொல்லி கொண்டே இருக்கிறாரு. அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது 10வது நாள் நடைபெறக்கூடியது போர். 10வது நாள் நடைபெறக்கூடிய போரினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? 10வது நாள் நடைபெறக்கூடிய போரினுடைய சிறப்பு 10ஆம் நாள் போர். யார் ஐயா சொன்னது? அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஐயா. 10வது நாள் நடைபெறக்கூடிய போர் தான் ஒரு முக்கியமான போர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய வம்சம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரிஜினல் வம்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் மட்டும்தான்? பீஷ்மர் மட்டும்தான். கார்த்தியார்ஜுனன்றவருக்கு சந்தனு மகாராஜாவுக்கு பீஷ்மர் பிறக்கிறாரு. பீஷ்மர் வளர்றாரு. சந்தனு மகாராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மீனவ குப்பத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பெண்ணோட தொடர்பாயிடுது. அந்த பெண்ணை கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் முடி சுட்டணும், அப்படி இருந்தால் நான் பொண்ணு தரேன்றாங்க. தேரோட்டியை இதை மனசில் வச்சுக்கின்னு யாருக்கும் சொல்லலை. பீஷ்மரனுடைய அவங்க அப்பா சந்தனு மகாராஜாவுக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய உடல் மனம் ரெண்டுமே பாதிக்கப்பட்டுன்னே இருக்குது. பீஷ்மர் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா, ஏன் இது மாதிரி உனக்கு மனமும் உடலும் ஒவ்வொரு நாளும் வருந்தத்தக்க அளவில் ரொம்ப சோர்வாகி கொண்டே போகுது, என்ன காரணம்னு கேட்குறாங்க. பதில் சொல்லலை. தேரோட்டி சொல்கிறார், இது மாதிரி உங்கள் அப்பா ஒரு குதிரையில் போகும்போது ஒரு மீனவ குப்பத்தில் ஒரு பெண்ணை பார்த்துருக்கிறார். உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன விஷயம்னு கேட்கும்போது அப்போ அவர் தகப்பனார் சொல்லாமல் அந்த தேரோட்டி சொல்கிறார், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் அரசாளணும், பீஷ்ம மகாராஜா அரசாளக்கூடாது. அடுத்த ஒரு உத்தரவு, அவர் திருமணமும் பண்ணிக்கக்கூடாது. உடனே சந்தனு மகாராஜா அந்த எந்த மீனவ கிராமத்துக்கும் அங்கே போகிறார் தேரோட்டியோட. அங்கே இருக்கிற அந்த மீனவ பெண்ணுடைய தகப்பனார்கிட்ட போய் சொல்கிறார், எங்கள் அப்பாவுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுங்க,
நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முடி சுட்டிடுங்கன்றார். சரின்னுறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, இதே பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொண்டு வராங்க. அப்போ அவருக்கு பிறகு தான் காத்தியார்ஜுன. அதன் பிறகு அவருக்கு கொஞ்ச நாளில் உடல் நலத்தில் சரியான மாற்றம் இல்லாமல் இறக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வேதவியாசர் இந்த பீஷ்மருக்காக பீஷ்மர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அரசவைக்கு போய் அங்கே ஒரு பெண் அம்பாலிகா, அம்பிகான்ற ஒரு 3 பெண்ணில் முதல் பெண்ணை வந்து திருமணம் பண்ணுறதுக்காக போகும்போது அந்த காத்தியார்ஜுனுக்கு கூட்டின்னு வந்து கொடுக்கணும்னு சொல்லும் போது அந்த பெண்ணை கூட்டின்னு வராங்க. திருமணம் செய்ய வைக்கும் போது அந்த காத்தியார்ஜுனன் இறந்துடுறாரு. அப்போ தான் வேதவியாசர் மூலமாக கலந்து அந்த அம்பான்ற ஒரு பெண்ணு சேர்ந்து அப்போ பிறந்தவர் தான் திருதராஷ்டர். மனம் சேர்ந்து பிறக்காதனால குழந்தை கண்ணு வந்து குருடாக பிறக்குதுன்றாங்க. எவ்வளோ பெரிய சூட்சமம் பாருங்கள். ஒரு கணவனும் மனைவியும் மிகவும் சந்தோஷித்து ஒரு பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை அரசும் ஆளுமா, ஞானியாகவும் ஆளுமா. மன பொருத்தமே இல்லாமல் திருமணம் செய்து வைத்து விட்டால் பிறக்கக்கூடிய குழந்தை ஊனமாக பிறக்குமா, நோய் நொடியாக பிறக்குமா என்ற சான்று 4500 வருஷத்துக்கு முன்னால் அரசவையில் பதிவு பண்ணதை இன்றைக்கும் பேசுகிறோம் நம்ம மகாபாரதத்தினுடைய கதை வாயில். அடுத்து 2வது ஒரு முறையும் கூட்டின்னு வந்து விடுறாரு வேதவியாசர். கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாண்டு என்ற ஒருத்தர் பிறகுறார். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு பனிப்பெண்ணை சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தை தான் விதுரன் என்பவர். அந்த பனிப்பெண்ணால் பிறந்ததுனால ராஜ்யத்துக்குரிய யோகம் இல்லாமல் போயிடுறாரு விதுரன். விதுரன் வந்து அரசவையிலே நிற்கவும் முடியல, அரசவையில் போரம் செய்ய முடியல விதுரனால். ஆகவே இங்கே 2 பேருனுடைய முறையற்ற அந்த பிறப்புனால பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இடையில் இந்த பீஷ்மர் மாட்டின்னு இருக்கிறார். வயது முதிர்ந்தவர். அந்த அஸ்தினாபுரம் என்ற சொல்லக்கூடிய அந்த பெரிய, இன்றைய காலத்தில் அஸ்தினாபுரம் என்ற ஊர் எந்த ஊராக இருக்கும் தெரியுங்களா? அஸ்தினாபுரம் இன்றைக்கி இந்தியாவினுடைய தலைநகரம். டெல்லி தாங்க அந்த காலத்தில் அஸ்தினாபுரம். அப்படிப்பட்ட அந்த அஸ்தினாபுரத்தில் அரசவை நடத்தக்கூடிய சூழ்நிலை. பீஷ்மர் வந்து பிதாமகராக இருந்து அத்தனை வகையான குடும்ப ரகசியமோ, இனி வரக்கூடிய சந்ததிகளினுடைய ரகசியமோ, இனி வரக்கூடிய உலகத்தினுடைய இயற்கையும் அறிந்தவர் தான் பீஷ்மர். அதனால தான் இறைவன் வந்து அவருக்கு மட்டும் ஒரு பெரிய வரத்தை கொடுத்தார். உலகத்திலேயே மிகப்பெரிய வரம், யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம் யாருக்கு கிடைக்கப்பட்டது என்றால் பீஷ்மருக்கு கிடைக்கப்பட்டது. எந்த வரம்? அவர் எப்பொழுது நினைக்கிறாரோ அப்பொழுதுதான் மரணம் தொடருமா. யமன் காலன்னு சொல்றாங்களே, உலகம் எல்லாமே எதுக்குள்ள அடக்கணும் பார்த்தீங்கன்னா காலத்துக்குள்ள தான் அடக்கம். காலம் வந்து ஒரு வரலாற்று சுருக்கம். இந்த காலத்துக்குள்ள தான் அநேக உயிரினங்கள் படைப்புக்கு பிறகு காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளில் எல்லாமே எதுக்குள்ள ஒடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்குள்ள தான் ஒடுக்குமா. இந்த காலம் என்ற அந்த டைம் ஆஃப் ஸ்பேஸ், இந்த வெளியும் இந்த காலமும் இல்லைன்னா உலகத்தில் எந்த வகையான உயிரினமும் கிடையாது, இறைவனும் கிடையாது. ஆகவே இந்த இறைவன் இந்த ஆத்மாவுக்கு எது மிகப்பெரிய ஒரு புகலிடமாக இருக்கிறது என்றால் 2 தான் இருக்குது. ஒன்று காலம், 2வது இந்த வெளி. இதை தான் தொல்காப்பியர் சொல்றார். நிலம் பொழுது முதல் எனப்படுபன்றார். உலகத்தில் முதல் எதுன்னு கேட்குறாங்க. நிலமும் பொழுதும் முதல் எனப்படுபன்றார். அப்படிப்பட்ட அந்த காலத்தை கடந்து அப்பாற்பட்ட மரணத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு பெரிய வரத்தை உலகத்தில் யாருமே பெறாத ஒரு வரத்தை பீஷ்மர் பெறார். என்னன்னா, அவர் எப்பொழுது நினைக்கின்றாரோ அப்பொழுது தான் என்ன வரணும், மரணம் வரணும்னு சொல்லி. இது யாருக்குமே கிடைக்கல, கர்ணனுக்கும் கிடைக்கல, அர்ஜுனனுக்கும் கிடைக்கல. உலகத்திலேயே தர்மம் செய்தார் பாருங்க, தர்ம மகாராஜா, தர்மருக்கு கூட கிடைக்கல, பீஷ்மருக்கு மட்டும் தான் கிடைச்சிது. அப்படிப்பட்ட பீஷ்மர் காலத்தினுடைய கட்டளையால கௌரவர்கிட்ட பேச முடியல. எவ்வளோ சொன்னாலும் கௌரவர்கள் எடுத்துக்கொள்ள முடியல. பாண்டவர்கள்கிட்டையும் சொல்றாரு, பாண்டவர்களாலையும் எடுத்துக்கொள்ள முடியல. ஆனால் உலக இயற்கை, உலக நியதி என்னவோ அது நடந்தபடியாகவே இருக்கும். எவ்வளோ பெரிய ஞானி வந்தாலும் இந்த உலக இயற்கையும் உலகத்தினுடைய இயக்கத்தையும் தடை செய்ய முடியாது என்ற ஒரு விஷயத்தை தான் பீஷ்மருடைய கதை மாந்தரனுடைய தன்மை அப்படியே அமைகிறது. அப்போ 10வது நாள் போரில் பார்த்தீங்கன்னா பீஷ்மரனோட பெரிய யுத்தம். அப்போ அர்ஜுனன் வந்து நடுங்கிறார். என்ன நடுங்கிறார்னா, எங்களுடைய குலத்துக்கு எல்லாம் ஒரு பெரிய அரச மரமாக, ஆலமரமாக இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட பீஷ்மரை என்னுடைய பாட்டனாரை நான் எப்படி கொல்ல முடியும், எப்படி என்னுடைய அம்பு எய்யுதும்னு கேட்குறார். அப்போ தான் அந்த பகவத்கீதையினுடைய விஷயம் வந்து வெளிப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் சஞ்சயன் என்ன பண்ணுறாருன்னா, திருதராசனுக்கு 10 நாள்களுக்கும் என்னென்ன நடந்ததோ சொல்லின்னு வரும்போது
திருதராஷ்டிரன் நிறுத்து உன்னுடைய விஷயத்த, இந்த 10 நாள் நடந்ததை மறுபடியும் எனக்கு மீட்டு உருவாக்கம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண, எனக்கு மறுபடியும் இது முழுமையான தகவலை சொல்லின்னு வாழ்றார். அப்போ சொல்லும் போது தான் பீஷ்மர் எப்பொழுது அவருடைய வினையிலிருந்து வெளியே போகிறாரோ அப்பொழுதுதான் கௌரவர்களுக்கு மிகப்பெரிய அழிவு என்ற ஒரு நிலையை உருவாகுது. அந்த அழிவு என்ற ஒரு நிலையை உருவாகுகின்ற போது எது இந்த உலகத்தில் வெளிப்படுகிறதுனா பகவத்கீதை வெளிப்படுது. அந்த பகவத்கீதை பீஷ்மரை வீழ்த்துவதற்கு முன்னால் அர்ஜுனனுக்காக 18 அத்தியாயங்கள் சொல்லக்கூடிய 700 ஸ்லோகங்கள் சொல்லக்கூடிய 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மக்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட இந்த பகவத் ஞானம் என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய பரம்பொருள் இறைவன், அந்த பகவானுடைய கீதமாகிய ஓசை, பாடல், நயம், உலகத்தை அழியாத அந்த கானம், அந்த கானத்தை 700 ஸ்லோகங்களாக பீஷ்மர்னுடைய போருக்கு முன்னால் அர்ஜுனனுக்கு வெளிப்படுத்துகிறார் கிருஷ்ணர். அப்படி வெளிப்படுத்தும் போது தான் இந்த பகவத்கீதை முழுமையாக கேட்கப்படுகிறது. 2வது முறையாக நம்முடைய திருதராஷ்டிரன் இந்த பகவத்கீதையை கேட்குறாரு. ஆகவே ஒரே சமயத்தில் 2 பேர் பகவத்கீதையை கேட்குறாங்க. போர்க்களத்தில் அர்ஜுனன் சகோதரனாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடமையை செய்யின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். அங்கே செய்வதற்கு மனோதைரியம் இல்லாமல் மனபலம் இல்லாமல் விழுந்து கிடக்கும் போது இந்த கீதையினுடைய வசனத்தினால என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆத்ம பலத்தை அர்ஜுனன் பெறுகிறார். அதே சூழ்நிலை தான் திருதராஷ்டிரன் பெறுகிறார். யாரிடம் மூலமாக பெறுகிறார் என்றால் யாரிடம் மூலமாக பெறுகிறார்? சஞ்சயன் மூலமாக. என்ன விஷயம்னா ஆயிரக்கணக்கான படை வீரர்களை இங்கே அர்ஜுனன் கொல்லும் போது அதை பார்க்கக்கூடிய தைரியத்தை யார் கொடுக்குறாருன்னா கிருஷ்ணர் கொடுக்குறாரு. 101 குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பலாயிரக்கணக்கான அக்ரூனி சேனைகளை எல்லாம் லட்சக்கணக்கான, அதுக்கு அளவு சொல்கிறாங்க. அந்த வியூகங்கள் அமைத்து அந்த படைகளை பற்றி சொல்லும் போது சொல்கிறாங்க, இதுக்கு எவ்வளோ அளவுன்னே சொல்ல முடியும். அவ்வளோ லட்சக்கணக்கான படைகளை ஒவ்வொரு வியூகமாக அமைப்பதான் அந்த போர் தந்திரத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அத்தனை வகையான வீரர்களும் அவருடைய நாட்டு மக்களும் அவருடைய பெற்றெடுத்த 100 குழந்தைகளையும் அதை கேட்கக்கூடிய மனபலம் இல்லாமல் போவதற்கு இந்த பகவத்கீதை மூலமாக கேட்டறிந்து அந்த மன துயரத்தை சஞ்சயின் மூலமாக ஆற்றிக்கொள்கிறாரா திருதராஷ்டிரன். இங்கே அர்ஜுனனுக்கு மனபலம், இங்கே திருதராஷ்டிரனுக்கு மனபலம். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு குழந்தைய இறந்து விட்டதுன்னா ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ மனசு கஷ்டம் இருக்கும். பல தேசங்களை ஆளக்கூடிய திருதராஷ்டிரன் 100 குழந்தைகளையும் இறக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை தாங்கக்கூடிய மனோபலம் இருக்குங்களா? இருக்காது. அந்த திருதராஷ்டிரனுக்கும் மனோபலத்தை கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதை தான். உலகத்தில் 3 பற்று சொல்கிறாங்க. உலகத்திலேயே பெரிய பற்றான். இந்த தேகம் கீழே விழும்போது 3 பற்று இந்த தேகத்தை விழவே விழாமல் இறக்கும் போது கூட அந்த பற்று இழுக்குமா. என்னென்ன பற்று சொல்லும் போது என்னென்ன பற்று கேள்விப்பட்டிருக்கீங்க? 3 பற்று. 1 உலகத்தில் 3 பற்று சொல்கிறாங்க ஐயா. 1 உலகப்பற்று. உலகப்பற்றுன்றது இந்த நிலம், வீடு, சொந்தம் பந்தம், இதெல்லாம் உலகப்பற்றான். இந்த உலகப்பற்றை காட்டிலும் மிகப்பெரிய பற்று எதுன்னு கேட்குறாங்க. அது இந்த உயிர் அப்படியே பற்றி நிற்குமா, விடுனா விடவே விடாதான். என்னங்க ஐயம்மா? இல்லைம்மா, ஆசை. பற்றுனா ஆசைன்னு பேருமா. திருவள்ளுவர் பற்றுன்றதுக்கே ஒரு திருக்குறள் அருமையாக சொல்லியிருப்பார். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்குன்னு சொல்லுவார். 7 சொல்லுதான். மனிதனுக்கு சொன்ன ஒரு நூல் திருக்குறள். இதை அருமையாக சொல்கிறார். இதே இளங்கோவடிகள் 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறார். ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன்னு சொல்கிறாங்க. ஆனால் அற்புதமான இந்த திருவள்ளுவர் இந்த பற்றுன்ற வார்த்தைக்கு ஒரு பற்று கொடுக்குறாரு. எப்படின்னா அந்த சொல்லுலேயே பற்று பற்று என்ற அந்த பகரத்தையே போடுறார். அப்போ அவர் அந்த பற்று என்ற சொல்லில் இலக்கியத்தில் ஆளும்போது கூட அந்த சொல்லில் அடுக்கு தொடரை பயன்படுத்தி அதில் ஒரு பற்று வைக்கிறார். பற்றுக பற்றுக. எதை பற்றணுமா? உலகத்தில் பிறந்தாச்சு, அப்பா அம்மா தயவில் 20 வருஷம் வாழ்ந்தாச்சு, 25லேருந்து 60 வயசு வரைக்கும் நம்மளுடைய திடகாத்திரமான உடல் வலிமையாலையும் செல்வத்தாலையும் கல்வியாலும் மனைவி மக்களுடைய பலத்தாலையும் வாழ்ந்தாச்சு. 60க்கு பிறகு நம்மளுடைய குழந்தைகள் நம்முடைய பேரம்பேத்தி தேவையால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
அவங்களெல்லாம் பற்றி கொண்டு இருக்கணும். ஆனால் எதை பற்றணும்னு சொல்கிறேன்னா, வள்ளுவர் சொல்கிறாரு, பற்றுக. யாரை பற்றணும்? இவங்களெல்லாம் பற்றாத. பற்றற்றான் பற்றினை. பற்றே இல்லாதவன் யாருன்னா இறைவனா. அப்படி பற்றற்றான் ஆகிய இறைவனை பற்றுக. பற்றற்றான் பற்றுக, பற்றற்றான் பற்றினை. அவன் மேலே உன்னுடைய பற்றவை. பற்றினை பற்றுக. பற்று விடற்கு, மீதி அத்தனையும் விட்டுடு, மீதி எதுவும் வராதான், இது மட்டும் தான் வருமா. அப்போ உலகத்திலேயே பெரிய பற்று எதுன்னு பார்க்கும்போது உலகப்பற்று. நலம், வாசல், செல்வம், கில்வம், இதெல்லாம் கடந்தது எதுன்னு பார்த்துட்டாங்க. இதெல்லாம் கடந்தது பொருட்பற்றுன்னு சொல்றாங்க. உலகப்பற்றை காட்டிலும் பெருசது பொருட்பற்று. பொருட்பற்றுனா என்னங்க ஐயா? பொருள்பற்று, உலகப்பற்று, உலக பொருள்கள் அத்தனையும், எத்தனோ 1000 கோடி பொருள்கள் இருக்குது. ஹெலிகாப்டர்லேருந்து வீட்டில் சாப்பிட்ற சாக்லேட் வரைக்கும் உலகப்பற்று. பொருட்பற்று என்றால் என்னங்க ஐயா? பொருட்பற்றுன்றது வேற, உலகப்பற்றுன்றது வேற. அப்போ பொருட்பற்றே உலகப்பற்ற வச்சுன்னா எதுக்கு உலகப்பற்றோட நிறுத்திக்கலாமா? ஏன் பொருட்பற்றுன்னு ஒன்று வைக்கிறாங்க? என்னங்கம்மா? பொருட்பற்றுன்னு சொல்லும் போது பொருள் ரெண்டாக பிரிக்கிறாங்களாம். 2 பொருள். என்ன பொருள் 2 பொருள்னு பார்க்கும்போது, ஒன்று பொருள், ரெண்டாவது மெய்ப்பொருள்ங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு எது தேவை? அந்த உலகத்துக்கு ஒன்று தேவை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு மெய் உலகம், மெய்ப்பொருள், அவ்வுலகம் இல்லை. இதை தான் பகவத்கீதையினுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து நிற்கிது. என்ன சொல்லலாம்னா, பொருள் இல்லைன்னா அந்த உலகத்தில் வாழவே முடியாதான். பொருள் சேகரிக்கணுங்களாம். சேகரித்த பொருளை நாம் மட்டும் பயன்படுத்தக்கூடாதான், நம்மை சார்ந்தவர்களுக்கும் தர்மமாக செய்வித்து புண்ணியத்தை கொண்டு போகணுமா. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்படி இந்த பொருளையெல்லாம் சேகரித்து மனைவி மக்களுக்கு மட்டும் நம்ம கொடுக்காம, நம்மை சார்ந்தவங்களுக்கும் நம்முடைய சமயத்துக்கும் நம்மளுடைய ஞானத்திற்கும் பயன்படுத்தும் போது அதுக்கும் கொடுத்து அந்த புண்ணியத்தையும் அந்த தவத்தையும் நம்ம கொண்டு போகிறோம் பாருங்க. அந்த மெய் பொருளாக போகுது பாருங்க. இங்கே இருக்கிற பொருள் பொய் பொருள். தேகத்திலிருந்து உயிர் வெளியே போச்சுன்னா இந்த பொய் பொருள் எதுக்கும் பயன்படாதான், அது வரைக்கும் பயன்படுமா. தேகத்துக்குள்ள உள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் கரன்சி பயன்படும். தேகத்துக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் வீடு பயன்படும். தேகத்துக்குள்ள உள்ள உயிர் இருக்கிறவருக்கும் மனைவி பயன்படுவாங்க. தேகத்துக்குள்ள உயிர் இருக்கிறவருக்கும் குழந்தைகள் பயன்படுவாங்க. தேகத்துக்குள்ள உயிர் இருக்கிறவருக்கும் ஹெலிகாப்டர் பயன்படும், ஃப்ளைட் பயன்படும், உலக போகங்கள் பயன்படும். ஆனால் உடம்புக்குள்ள இருந்த உயிர் வெளியே போயிடுச்சுன்னா மெய்ப்பொருள் மட்டும் தான் பயன்படுங்களாம். அதுதான் வள்ளுவர் சொல்றார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்றார். அப்படி செய்யும் போது நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நாள் பணியையும் எப்படி செய்ய வேண்டும் என்றால், பகவத்கீதையில் சொல்றாங்க 3 வகையான யோகங்கள், 18 வகையான அத்தியாயங்களை சொல்றாரு, 3 வகையான யோகங்களை சொல்றாரு. அந்த 3 வகையான யோகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கர்மயோகம், 2வது பக்தி யோகம், 3வது ஞான யோகம். இந்த 3 யோகத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக பகவத்கீதையில் 700 ஸ்லோகங்களில் சொல்றார். அப்படி 700 ஸ்லோகங்களில் சொல்லும் போது ஒன்று கர்மயோகம்னு சொல்கிறாங்க. கர்மயோகம்னா உன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டே இருக்கணும். எனக்கு இவ்வளோ பணம் வருது நான் செய்கிறேன்னு இல்லை, உன்னுடைய அன்றாட பணிகளை சிறப்பாக செவ்வனே செய்து கொண்டே இருக்கணும், அதனுடைய பலனை எதிர்பார்க்காதன்ற கர்மயோகம். 2வது பக்தி யோகம், வெறும் நம்முடைய செயல்களோடு மட்டும் இல்லாமல் பக்தியில் ஈடுபட்டு இறைவனுக்கு சேவை செய்வது, இறைவனுக்கு சரணாகதி அடைவது, இறைவனுக்கு செய்யும் போது நம்மை சார்ந்த அத்தனை பேரையும் அந்த இறைவனுடைய வழியில் கொண்டு செல்வது. இதுக்கு பேர் வந்து பக்தி யோகம் சொல்கிறாங்க. இந்த பக்தி யோகம் தான் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு எது ரொம்ப முக்கியம்னா இந்த உடல் முக்கியம். இதை தான் திருமூலர் சொல்கிறார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், வல்லர் பிரானருக்கு வாய கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கன்றார். அப்படி சொல்லும் போது தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறேன்னா, நான் மட்டும் அடையக்கூடாது, நம்ம சார்ந்தவர்கள் அனைவரையும் நம்ம அடைய வைக்கணும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்ல மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 100 பேர் வராங்க. ஃபங்க்ஷன் நடத்தக்கூடியவர் மட்டுமா மட்டன் பிரியாணி சாப்பிடுவார்? எல்லாருக்கும் வந்த அனைவருக்கும் என்ன பகிர்ந்து கொடுக்குறாங்க? மட்டன் பிரியாணியை பகிர்ந்து கொடுக்குறாங்க. அதே போன்று நீ மட்டும் ஞானத்தை அடைவது சுலபம், ரொம்ப சுலபம்.
ஆனால் உன்னை சார்ந்தவர்களுக்கும் அடைய வைக்கணும். இதிலே கர்மயோகமும் வருது, பக்தி யோகமும் வருது. அடுத்தது தான் ஞான யோகம்னு சொல்கிறாங்க. அந்த ஞான யோகம் எத்தனாவது அத்தியாயம்னு பார்த்தீங்கன்னா 8வது அத்தியாயம். அக்ஷர பிரம்ம யோகம்னு பேர். இது கொஞ்சம் எழுத்து பிழையாக இருக்குங்க. இதில் வந்து அகூர பிரம்ம யோகம்னு இருக்குது. இந்த அகூரன்றது கூன்றது எடுத்துடுங்க, அது வந்து அக்ஷான்னு போட்டுங்க, அப்போ தான் அக்ஷர பிரம்ம யோகம்னு வரும். பத்திரிகையில் ஒரு பெரிய பிழை இருக்குது. ஒரே ஒரு எழுத்து மாறினாலும் அந்த சொல்லக்கூடிய பொருள் எல்லாமே மாறிடும். ஆகவே அகூர பிரம்ம யோகம்னு இருக்குது. அகூர பிரம்மம்னு கிடையாது, அக்ஷர பிரம்ம யோகம். அக்ஷரம்னா எழுத்துன்னு பேர். அக்ஷரம் எழுத்து, அக்ஷரம் தான் பிரம்மத்தை காட்டி கொடுக்குதுன்றார். அக்ஷர பிரம்ம யோகம். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். இறைவனை எப்படி அடைந்து கொள்ள முடியும்னா எழுத்தால் அறிஞ்சுக்கலாம். எழுத்தால் இறைவனை அடைஞ்சு கொள்ளலாம். எழுத்தால் சகல உலகங்களே அறிஞ்சு கொள்ளலாம். ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், உயிருக்கே போராட வேண்டிய சூழல். அந்த மருத்துவர் ஒரு பேப்பரில் எழுதுவார். என்ன எழுதுவார்? மெடிசன் எழுதுவார். எழுத்து தான் உயிரை காப்பாற்றுது. வீட்டுக்கு வரோம், சொத்து பிரிக்கிறோம். அப்பாவுடைய சொத்து 4 கோடி போகுது, 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு எத்தனை கோடி வரும்? 1 கோடி வரும். அது என்னவா எழுதுகிறோம்? எழுத்தால் தான் எழுதுகிறோம். ஆகவே எழுத்து தான் இந்த உலகத்தையே இயக்குதான். எழுத்து உடலை காக்கும், எழுத்து உயிரை காக்கும், எழுத்து உலகத்தை காக்கும், எழுத்து இறைவனையே காட்டும்ன்றாங்க. திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்றார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆகவே இந்த உலகத்துக்கே அக்ஷரம் தான் சிறப்பாக உலகத்தை இயக்குவதாக, கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால 3 காலத்தையும் தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கக்கூடியதுன்னு அக்ஷரம்னு சொல்கிறாங்க. ஆனால் தான் எழுத்தறிவித்தவன் இறைவன். ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க, பகவத்கீதை எழுதினவர் கிருஷ்ணர். அதே போன்று பகவத்கீதையை எழுதுவதற்கு முன்னால் கிருஷ்ணர் ஒரு அவதாரம் எடுக்கிறார். என்ன அவதாரம் எடுக்கிறாரு? கிருஷ்ணருக்கு முன்னால் என்ன அவதாரம் எடுக்கிறார்? பரமாத்மா, ராமர். அப்போ ஒரு தலை சிறந்த நூல் வெளிப்படுது. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கொடுத்தல்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி பகவத்கீதையை சாமி சொல்றார் அர்ஜுனனுக்கு, பஞ்சபாண்டவர் ஒருவராகி அர்ஜுனனுக்கு சொல்றார். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு பிறவியில் தசாவதாரத்தில் வந்து 9வது அவதாரம் கிருஷ்ணாவதாரம், 8வது அவதாரம் ராமாவதாரம். ஆகவே அந்த ராமாவதாரத்தில் ஒரு ஞான பொக்கிஷத்தை இந்த உலகம் நமக்கு கிடைக்கப்பட்டது. இந்த துவாபார யோகத்தில் துவாரகால கிருஷ்ண பரமாத்மா கொடுத்தார். திருதே யுகத்தில் சந்திரகுலத்தில் பிறந்த ராமர் தசாவதாரமாகிய தசரத சக்கரவர்த்தி மகனாக பிறக்கும் போது ஒரு ஞான நூலை நமக்கு கொடுக்குறாங்க. அது எந்த நூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகவத்கீதைக்கு முன்னால் இருந்த ஒரு ஞான நூல். என்ன நூல்? இன்னைக்கும் அந்த நூல் அழியாமல் இருக்கு. இன்னைக்கும் அந்த நூலை நம்ம படிக்கிறோம், இன்னைக்கும் அந்த நூலை நம்ம கேட்குறோம், இன்னைக்கும் நம்ம அந்த நூலை கொடுக்குறோம். ஞான வாசிட்டேன், எவ்வளோ அருமையாக சொன்ன. உலக மொழியில் எத்தனை மொழிகளில் பகவத்கீதை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்ற ஞான வாசிட்டமும் உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது. யாரால் கொடுக்கப்பட்டது? யாருக்காக கொடுக்கப்பட்டது? வசிஷ்ட மகாரிஷி யாருக்கு கொடுக்குறாரு? ராமருக்கு கொடுக்குறார். ராமர் அதை கேட்கிறார். வசிஷ்டத்தை வசிஷ்ட முனிவர் அருளி செய்த ஞான பொக்கிஷம் அதுதான் ராமராக உருவாக்கப்பட்டதான். யாருடைய பொக்கிஷம்? வசிஷ்டனுடைய ஞான பொக்கிஷம். அந்த இளம் வீரனாக இருந்து, துடிப்பு மிக்க வீரனாக இருந்து சீதையை கைப்பற்றுவதற்கு முன்னால் கேட்டு தெளிந்து அந்த ஞானம் தான் என்ன ஞானம்? ஞான வாசிட்டோம். இப்போ போகும்போது புண்ணியத்தை கொண்டு போறன்றாங்களே, பரமாத்மா கூட அப்படி தானுங்களாம். வசிஷ்டனுடைய அந்த ஞானத்தை ஒரு பிறவியில், ஒரு தசாப்தத்தில், ஒரு அவதாரத்திலேயே அந்த ஞான பொக்கிஷத்தை கொண்டு போய் வைகுந்தத்தில் போயிட்டார். அடுத்த பிறவி அவர் கீதையை உருவாக்குவதற்கு எது கருவாக இருந்தது என்றால் வசிஷ்டர் முனிவர் அருளி செய்த ஞான வாசிட்டத்தை தான் சொல்றார். ஏன்னா முதல் அவதாரம் பார்த்தீங்கன்னா, தசாவதாரத்தில் முதல் அவதாரம் மீன் அவதாரம், மச்சாவதாரம் சொல்லுவாங்க, மச்சாவதாரம். அடுத்து மச்சாவதாரத்துக்கு அடுத்தது கூர்மாவதாரம். ஏன்னா நிலத்திலையும் வாழும்,
நீரிலையும் வாழும். நீரில் இருந்து நிலத்துக்கு வரும், முட்டை இட்டுட்டு நிலத்திலிருந்து நீருக்குள்ளே போயிடும். நீருக்குள்ளேருந்து நினைக்கும் போது முட்டைகள் பொறிஞ்சு மறுபடியும் வருமா. பாருங்கள், அது எத்தனையோ கோடி யோஜனை தூரத்தில் கடலுக்குள்ளே இருக்கும். அந்த நினைக்கிறதுலேயே அந்த முட்டை பொரியுமா. பொரிஞ்ச முட்டை தாயை தேடின்னு போகுமா. நிலத்திலையும் வாழும், நீர்லேயும் வாழும். மீன் வந்து வெறும் நிலத்தில் இல்லாமல் நீரில் மட்டும் வாழக்கூடியது. இரண்டாவது கூர்மாவதாரம். கூர்மாவதாரத்துக்கு பிறகு ரெண்டு அவதாரம் முடிஞ்சது. மூன்றாவது அவதாரம் வராக அவதாரங்களா? வராக அவதாரம். ஏன்னா இந்த மண்ணுக்குள்ளே வந்த பிறகு இந்த மண்ணுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு தேடுதுங்களாம். தன்னுடைய கூர்மையான பற்களால் அகழ்ந்தெடுத்து உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது தேடக்கூடியது வராக அவதாரம். வராக அவதாரத்துக்கு அடுத்தது பாதி மனிதன் பாதி மிருகம், கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்கிறாங்க. நரசிம்ம அவதாரம் நாலாவது. அடுத்தது வாமன அவதாரம். சிறிய குள்ளமான ஒரு அந்தணனாக இருந்து வந்தது வாமன அவதாரம். வாமன அவதாரத்துக்கு அடுத்து பரசுராம அவதாரம். சத்திரியர்களை எல்லாம் கொல்லக்கூடிய ஒரு முனிவராக அவதாரம் பண்றார். அந்தணனா இருக்கிறாரு. அந்தணனா இருந்து ஒரு ரிஷியாக மாறுகிறார். பரசுராமராக, ஒரு பரசுராம கோத்திரம்னே இருக்கு, ஒரு ரிஷியினுடைய மகனாக வருகிறார். பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரத்துக்கு அடுத்தது தான் ராமாவதாரம்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்படி ராமாவதாரத்தில் தான் ஞான வாசிஷ்டத்தை சாமி வந்து அனுகிரகம் பண்ணுற நமக்கு கொடுக்குறாரு. மீதி இருக்கிறது எல்லாம் நூலாதாரம் கிடையாது, ஞானம் கிடையாது, ஏடு கிடையாது, இந்த பக்தி கர்மா ஞானம் என்று உபதேசிக்கக்கூடிய நிலைகள் கிடையாது. வேதத்தை பற்றி பேசலை, உபநிடதங்களை பற்றி பேசலை. ஆனால் வேதமும் உபநிடதமும் இருக்குது. ஞான வாசிஷ்டத்தில் தான் இந்த சாராம்சம் எல்லாம் திரிச்சு வசிஷ்டர் ராமருக்கு கொடுத்து, ராமர் அந்த அத்தியாயத்தையும் அந்த அவதாரத்தையும் பூர்த்தி செய்து முதல்ல கேட்குறார், படிக்கிறார். அதன் அடுத்த அவதாரமாக கிருஷ்ண அவதாரத்தில் தான் படித்ததை படைக்கிறார். ஞான வாசிட்டம் பகவத்கீதை. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புனா, அந்த ராமாவதாரத்தில் திருதேவகத்தில் இருந்த ஞான வாசிட்டமும் இன்றைக்கி நமக்கு கிடைக்குது. அதற்கும் உரை கிடைக்கிறது. கிருஷ்ண அவதாரத்தில் மக்களுக்காக உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையை இன்றைக்கி நமக்கு கிடைக்குது. ரெண்டு அவதாரம் தான் ரொம்ப சிறப்பான அவதாரம் சொல்லுவாங்க. இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த உலகத்திலேயே பிறக்கக்கூடாத நட்சத்திரம் திதின்னு சொல்லும் போது ரெண்டு திதியை சொல்கிறாங்க. என்னென்ன திதி ஐயா? அஷ்டமி நவமி. இந்த அஷ்டமியில் பிறந்து எப்படியெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழணுமோ அப்படியெல்லாம் துன்பத்தை அடைந்தவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. அஷ்டமி. அடுத்து நவமி. அப்படிப்பட்ட அந்த நவமியில் பிறந்து முடிசூட மன்னனாக இருந்தவர் கூட காடு மலையெல்லாம் திரிஞ்சு துன்பத்தை அனுபவித்தவர் ராமர். அப்படிப்பட்ட நிலையிலையும் அவன் உயர்ந்த நிலையை அடையலாம் என்ற வழிகாட்டக்கூடிய நூல் தான் இந்த பகவத்கீதை. இதில் வந்து இந்த அக்ஷர பிரம்ம யோகத்தை பற்றி உபதேசிக்கிறாரு. அக்ஷர பிரம்ம யோகத்தை பற்றி சொல்லும் போது ரொம்ப சூட்சமமாக சொல்கிறாரு நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா. எப்படி அர்ஜுனனுக்கு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம், பிறந்த பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், வாழுகின்ற போது சகல செல்வத்தையும் அனுபவிக்கிறோம், சகல செல்வ யோகமிக்க இந்த பூலோக புவன யோகத்தை எல்லாம் அனுபவிக்கிறோமா. அனுபவித்த பிறகு கடைசியாக என்ன ஆகுது? இறப்பு என்ற ஒரு நிகழ்வு நிகழுது. அந்த இறப்புனுடைய சூட்சுமத்தை தான் இந்த அக்ஷர பிரம்ம யோகத்தில் சொல்கிறார் சாமி. அதுவும் போர்க்காலத்தில் சொல்கிறார். அந்த அக்ஷர பிரம்ம யோகத்தில் இறப்பு எப்படி ஏற்படுகிறது, இறப்புக்கு பிறகு என்ன நிகழுதுன்றார். கடவுள் வந்து 50% நமக்கு கொடுத்துருக்கிற, 50% நமக்கு கொடுக்கல. 50% கடவுளினுடைய பலம், 50% மனிதனுடைய பலம். இந்த பிரபஞ்சம் இரவு பகல் ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. பகலில் நடக்கக்கூடியது அத்தனையும் இந்த ஜீவனுக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தெரியும். இரவில் நடக்கக்கூடியது தெரியாது. மறைச்சிட்றாங்க. சாமி வந்து மறைச்சிட்றார், மாயையில் மறைச்சிட்றார். ஏன் தெரியல? தூங்கிடும். நம்மளுடைய நினைவு இல்லாமல் போயிடுது. நம்மளுடைய நினைவே இல்லாமல் போயிடுது. இந்த அக்ஷர பிரம்ம யோகத்தில் அவர் சொல்கிறார். அது சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, உலகத்தில் எல்லா ஜீவனுக்கும் பிறக்கத்துலேருந்து இறங்குற வரைக்கும் தெரியுமா, ஆனால் இறப்புலேருந்து பிறப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை சாமி மறைச்சிடறாராம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்ம கூட பிறகுறோம், பிறந்த உடனே தாயினுடைய வயிற்றுலேருந்து வெளியே வரும்.
இது எப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்க, உந்தி முதலாய் முந்து ஒளி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் இதழும் நாக்கும் அன்னமும் உளப்பட இந்த பிறப்பு ஒரு தாயினுடைய இத்தனை வகையான செயலால் இந்த குழந்தை பிறகுதான் வெளியோ. பிறந்த உடனே இந்த பூமியினுடைய பிரபஞ்சத்தினுடைய காத்து உள்ள போதும், தொப்புள் கொடி அர்த்த உடனே. அது வரைக்கும் காத்து எதுக்குள்ள போயிருந்தது? தொப்புள் கொடி வரைக்கும். அதுக்கு பூர்வ ஜென்மம் பூர்வ வாசனை எல்லாமே தெரியுமா. எது அர்த்த பேருக்கு சர்க்கியூட் மாத்துறாரு கடவுள்? தொப்புள் கொடி அர்த்த உடனே என்ன பண்றாருன்னா பிரபஞ்ச வாசனை இப்போ பூலோக வாழ்க்கையினுடைய நிலைக்கு நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து விட்டுறாரு. என்னைக்கு தொப்புள் கொடி அறுதோ, தொப்புள் கொடி அறந்த பிறகு இந்த பூமியில் இந்த பூமியினுடைய வாசனை. ஆனால் 2 வருஷம் வரைக்கும் அந்த பழைய ஞாபகம் இருக்கும். 1.5 வயசு வரைக்கும் அழுவோம், சிரிக்கும், எல்லாம் பண்ணோம் முன்ஜென்ம வாசத்தில். இந்த தாய்க்கு பிறப்பு இருந்த பிறகு இந்த தாயினோட கொள்ளக்கூடிய ஒரு சமூக உறவு, அந்த தாயினுடைய மகனுக்குள்ள உள்ள உறவு, அந்த தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த தாய் பாலினுடைய உறவு, தாய் சொல்லக்கூடிய தகப்பன், தாய் சொல்லக்கூடிய பாட்டன் பாட்டி, தாய் சொல்லக்கூடிய சகோதர சகோதரி, தாய் சொல்லக்கூடிய பூமி, தாய் சொல்லக்கூடிய வாழ்க்கை அத்தனையும் இந்த குழந்தைக்கு அந்த மனசில் யார் பதிய வைக்கிறான்னா தாய் தான் பதிய வைக்கிறான். அந்த தாய் பதிவு செய்யும் தான் இந்த குழந்தை இந்த உலகத்தையே தெரிஞ்சுக்குது. அது வரைக்கும் இந்த உலகம் என்னன்னே தெரியாது. கீழே போட்டு விட்டா ஜடம் மாதிரி இருக்கும். எத்தனை மாதம் வரைக்குமா? 1.5 வயசு இல்லை ஐயா, என்னம்மா? ஒரு 7-8 மாதம் கூட குழந்தை போட்டபடியாக தான் இருக்கும். ஏந்து ஓடாது. தாய் அரவணைச்சு தாய் தன்னுடைய சக்தியை கொடுப்பா. உயிரையே கொடுத்தவா, தன்னுடைய உயிரிலிருந்து வந்ததாச்சுங்களா, உயிரையே கொடுப்பா. கொடுத்து உயிரை கொடுத்து அதை தூக்கி அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை வகையான சௌகரியங்களும், குளிப்பாட்டுறதுலேருந்து மருந்து கொடுக்குறதுலேருந்து உணவு கொடுத்ததுலேருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு அவள் அழைத்து வர அந்த குழந்தைய. எந்த பிரபஞ்சத்துக்கு? இந்த பூலோக வாழ்க்கைக்கு தயார்படுத்தக்கூடியது. அந்த ஆத்மாவையும் அந்த உடலையும் அந்த உணர்வையும் இந்த தாய் கொடுக்குறா. அந்த தாய்க்கு அந்த தாய் கொடுத்துருப்பா, அவளுக்கு அந்த தாய் கொடுத்துருப்பா. அது மாதிரி பூர்வீகமாக இந்த தாய் என்ன பண்ணனா அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வரா. வெறும் உடல் அளவு இல்லை, இந்த உலக வாழ்க்கையில், உறவு வாழ்க்கையில், இந்த சமுதாயத்தில், அவங்களுக்குன்னு இருக்க குடும்ப பாரம்பரியத்தில் எல்லாத்துலேயும் அந்த குழந்தைய அப்படியே ஒரு 2 வயசு வரைக்கும் கொண்டு வருவான். 2, 2.5, 3 வயசுக்குள்ள அந்த குழந்தை ஓரளவு முழுக்க 1000 நாட்களில் அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா இந்த உலக வாசனைக்கு வந்துடுதான். இந்த 1000 நாட்களில் பழைய ஜென்மம், பழைய உறவு, பழைய நினைவு எல்லாமே மறந்துடுதான். ஏன் மறக்க வைக்கிறாங்க தெரியுங்களா? போன ஜென்மத்தில் ஒரு 100 ஏக்கரா கூட வச்சிருக்கலாம். இந்த ஜென்மத்தில் அந்த வாசனை தான் என்ன பண்ணணும்? 10 வயசு 15 வயசு ஆனால் என்ன ஆகும்? பழைய வாசனை இருந்தா போன ஜென்மத்தில் 100 ஏக்கரா இருக்குது. இந்த ஜென்மத்தில் எனக்கு 1 ஏக்கராவும் கிடையாது. ஆனால் போன ஜென்மத்தை தெரிஞ்சுக்கினா என்ன ஆகும்? நிம்மதி இருக்காது. அங்கே போய் சண்டை போடுவான். எனக்கு அந்த 100 ஏக்கரா எந்து தான், நான் தான் வாங்கினேன், இன்னாரில் வாங்கினேன், அந்த பத்திரத்தை எடுத்துப்பாருன்னு சொல்லுவான். அது மட்டும் கிடையாது, போன ஜென்மத்தில் அடைந்த மனைவி இப்போ இருக்கிறான்னு வச்சுங்க, அங்கே போய் சண்டை போடுவான். அதனால் அந்த கர்மாவை என்ன பண்ணுறாருனா சாமி மறைச்சிடுறார். மறைச்சிட்டு என்ன பண்ணுறாருனா இந்த உலக வாழ்க்கையில் கொடுக்குறாரு. இதுதான் அக்ஷர பிரம்ம யோகத்தில் ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயம். என்ன சொல்கிறேன்னா, சாமி இறந்த பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்குறார். இறந்த பிறகு இந்த ஆத்மாவனுடைய பயணம் என்னன்னு கேட்குறார். அப்போ தான் சொல்கிறாரு சாமி, இறந்த பிறகு உன்னோட வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று புண்ணியம், 2வது நீ செய்த தவம். சரி சாமி, புண்ணியம் தவம் சரி, இப்போ மரணம் வரும்போது நான் எப்படி இருக்கிறது கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ எந்த பணி செய்தாலும் உன்னுடைய கர்மாவில் மட்டும் பதியவை, இறை நாமத்தோடவே நீ சொல்லு, இறை நாமத்தோடவே நீ இரு. எவன் ஒரு தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் இறை நாமத்தோடு இருக்கிறானோ இறக்கும் போது அவன் எந்த நாமத்தோடு இருப்பான்? ஏன்னா பழக்கம், பழமொழி சொல்லுவாங்க. கிராமத்தில் மக்கள் பழக்க வழக்கத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க. ஆகவே சின்ன வயசுலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா குழந்தைங்களுக்கு இறைவனுடைய பேரை சொல்லி நாம சங்கீர்த்தனை சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. வைஷ்ணவ மரபாக இருந்தா நாராயணா, அடுத்து பகவத்கீதை சொன்னவர் கிருஷ்ணா, ராமாயணத்தினுடைய கதை மாந்தர் ராமா, சொல்லியே வளர்ப்பாங்க. ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா சொல்லுவாங்க. சைவமாக இருந்தா ஈஸ்வரா, நிற்கும் போதும் ஈஸ்வரா, உட்காரும் போதும் ஈஸ்வரா, படுக்கும் போதும் ஈஸ்வரா. அதே முருக வழிபாடு இருந்தா முருகா. இன்னைக்கு கூட பாருங்களேன், பல கிராமம்லாம் போய் பாருங்களேன், எழுந்துக்க முடியலன்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லி எழுந்துப்பாங்க? முருகா, ஈஸ்வரா. எழுந்துக்க முடியல ஆனால் எழுந்துப்பாங்க. ஒரு கல்யாணம் பண்ண முடியல குழந்தைக்கு, 40 வயசு ஆகிடும், என்ன சொல்லுவாங்க?
முருகா எப்போ கண்ணை திறப்பியோ, நாராயணா எப்போ கண்ணை திறப்பியோ. கடைசியாக வயதெல்லாம் முதிர்ந்து விடுகிறது. 90 வயசு ஆகி போகுது. 90 வயசு ஆகிட்ட பிறகு அவங்களோட வாழ்ந்த உறவுகள் எல்லாம் போயிடுறாங்க. பேரம்பேத்தி தான் இருக்கிறாங்க. அந்த பேரம்பேத்தி இவங்களோட பேசுவாங்களா? இவங்களுக்கு 95 வயசு, பேரம்பேத்திக்கு ஒரு 25 வயசு இருக்கும். பேரம்பேத்தி இன்றைய உலக கலாச்சாரத்தில் இருப்பாங்க. பேரம்பேத்தியை ஈண்டெடுத்தா தாய் தகப்பனுடைய தாய் தகப்பன் பாட்டனார் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் இருப்பாங்க. ஒரு பாட்டிக்கிட்ட போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இப்போ இருக்கிற குழந்தை போய் பேசுமா? ஃபோன் பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. தாய் தகப்பனுடைய பாட்டம் பாட்டிக்கிட்ட போய் பேச முடியல. காரணம்னா அவங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. அவங்க காலத்தினுடைய தகவல் தொழில்நுட்பம் மாறி போச்சு. அவங்களுடைய வாழ்வியல் முறை மாறி போச்சு. பழையன கழிதல் புதியன புகுதல். இப்போ இருக்கிறவங்க வந்து போய் பேசக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்களா? இல்லை. அப்போ அந்த உறவு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க? சாமி என்னை எந்த விதமான துன்பம் துயரம் புண்ணு கஷ்டம் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணிவிடு, உன்னுடைய திருவடியில் சேர்த்துக்கோ. இன்னும் யாரை கேட்குறாங்க? இறைவனை கேட்குறாங்க. நாராயணா எப்போ மோட்சம், ராமா எப்போ மோட்சம், ஈஸ்வரா எப்போ சேர்த்துப்ப. அதுதான் தொட்டில் படுக்கும் சுடுகாடு மட்டும். ஆகவே உலகத்தில் பெரிய பெரிய யோகம் தவம் பண்ண முடியல. ஆனாலும் இந்த நாம சங்கத்தினால கடைசி காலத்தில் உயிர் போகும்போது கூட கர்மாவிலேயோ கர்மாவால் செய்யப்பட்ட இந்த உலக மாயா விசித்திர லோக காரியங்களில் நீ சேகரித்து வைத்த வீடு மனைவி மக்கள் இதாலேயோ நம்முடைய எண்ணம் இருக்கக்கூடாது. இறைவா உன்னுடைய எண்ணத்திலேயே நான் இருக்கணும். அந்த நேரத்தில் உயிர் போகும்போது உன்னுடைய நாமத்தை நான் உச்சரிக்கின்ற போது என்னுடைய ஆத்மா உன்னுடைய திருவடியில் போய் சேருன்றார் அக்ஷர பிரம்ம யோகத்தில். ஐயோ வீடாச்சே மனையாச்சே, வீடாச்சே மனையாச்சுன்னா அடுத்த பிரிவு வருமா? ஐயோ மனைவியாச்சுன்னா அடுத்து மனைவிக்கு பேரனா வந்து பிறப்பாராம். ஐயோ என்னுடைய செல்வமாச்சே, நான் சேகரித்த செல்வமாச்சேன்னா அடுத்த ஜென்மத்தில் அதே செல்வத்தை கட்டின்னு உழண்டு கொண்டே இருக்கணும். ஐயோ என்னுடைய நாடாச்சே, என்னுடைய அதிகாரமாச்சேன்னா அடுத்த ஜென்மத்தில் இதே ஒரு மன்னனா பிறந்து மறுபடியும் இதே நாட்டாண்டு இதிலே கஷ்டப்பட்டு இதிலே வாழ்ந்து விழுந்து போக வேண்டியது தான். ஆகவே கடைசி வரைக்கும் எந்த ஞானம்னா இறைவனுடைய ஞானத்திலேயே இருந்து கடைசி அந்தம காலத்தில் தேகத்தை விட்டு உயிர் பிரியும் போது அந்த இறைநாமத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இறைவனுடைய திருவடியை போய் சேரலாம். இல்லை எந்த ஞாபகம் இருக்குதோ அந்த ஞாபகம் தான் அடுத்த பிறவி பிறக்கும்னு இந்த சூட்சுமத்தை அக்ஷர பிரம்ம யோகத்தில் சாமி சொல்கிறார். எங்கே சொல்கிறார்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார், இந்த போரை பற்றி சலனப்படாத. 1000 பேர் இறக்குறாங்க, 1000 பேர் பிறக்கிறாங்க, சலனப்படாத. உலகத்தில் ஆட்சி அதிகாரம் நாடு மக்கள் சுகம் எல்லாமே இருக்கு. ஆனால் உன்னுடைய மனசை நீ எதில் செலுத்தணும்னா இறைவனிடம் செலுத்து. சரி சாமி செலுத்திட்டேன், எப்படி சாமின்னு கேட்குறாரு. அப்புறமா அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த உலகத்தில் யோகங்கள் எல்லாம் சொல்கிறேன். இந்த அஷ்ட கர்மங்கள் யோகங்கள்லாம் இருக்குது. அது பேர் அட்டாங்க யோகம்னு இருக்குது. இயமோ நியமோ பிராணாயாமம் பிராத்திகாரம் தாரணை தியானம் சமாதி. சரி சாமி எப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் சொல்கிறார். கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவார், மலர்களிலே நான் மல்லிகை மாதங்களில் மார்கழி. அது மாதிரி அந்த பாடலை ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பாடல்? என்ன பாடல் அது? மாதங்களில் நான் ஒரு மார்கழி, மலர்களிலே மல்லிகை. அடுத்த வரி நாங்க ஐயா காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே ஓவியம்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக அந்த கண்ணதாசன் வந்து இந்த பாடலை வந்து எழுதியிருப்பார். இது இன்றைக்கும் வந்து அந்த பாடல் எழுதி ஒரு 50 வருஷம் ஆனாலும் 60 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் வந்து நம்மளுடைய மனசை விட்டு போகவே இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலை அவர் எங்கேருந்து கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து கொண்டு வரார்? பகவத்கீதையிலேருந்து கொண்டு வரார். பகவத்கீதையில தான் இந்த வரிகள் வந்து பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்கிறார். இந்த சொல்லும் போது, இந்த அற்புதமான இந்த விஷயத்தை சொல்லும் போது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான வரிகளை சொல்கிறார். ஆனால் இந்த வரிகளை கண்ணதாசன் இந்த பாடலாக எழுதி அந்த காலத்திலே ஒரு 50,000 ரூபாய் வாங்கி போயிட்டாருங்க. அப்போ சவரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் 500 ரூபாவும் சவரம். 50,000 வாங்கி போயிட்டாராம். இன்றைக்கி சவரம் 1,20,000 ஏறுத வழியே சவரம் குறையல. மக்கள் உற்பத்தியும் ஏறுத வழியே மக்கள் உற்பத்தியும் குறையல. மக்களும் பிறந்து கொண்டே இருக்கிறாங்க, சவரம் விலையும் ஏறிக்கினே போகுது, கட்டுப்படுத்தவே முடியல. அது மாதிரி இந்த பகவத்கீதையில் ஒரு பாடலை உள்ள ஒரு ஞான ரகசியத்தை அப்படியே உள்வாங்கி இவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. சொல்லி அந்த காலத்தில் 50,000 வாங்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஜோதிகளில் நான் சூரியன், மருந்துகளில் நான் மரிசி, நட்சத்திரங்களில் நான் நிலவே, வேதங்களில் நான் சாமவேதம்,
புலன்களில் நான் மனம்ன்றார். புலன்களில் மனம். 5 புலன்கள் சொல்றாங்க. இந்த உடம்பை நெறிப்படுத்தக்கூடியது 5 புலன்களாம். இந்த 5 புலன்கள் வழியாக ஓடக்கூடிய அந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடியது ஒரே ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, செவி, உடல், உணர்வு. இது 5ஐயும் கட்டுப்படுத்தக்கூடியது எது? மனம்னு சொல்றாரு. அந்த மனசுக்குள்ள நான் நிற்கிறேன்றார். இந்த மனசு தான் பிறவிலிருந்து இறப்பு வரைக்கும் அவனை வழிநடத்தி செல்லக்கூடியது. உலகத்திலேயே பெரிய ஆற்றல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆற்றல்? மன ஆற்றல் தான். அதனால தான் சொல்கிறாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய வேகம் எதுனா காலமா. காலத்தை கடந்து வேகக்கூடியது எதுனா குதிரையாம். குதிரை வேகம்னு சொல்லுவாங்களாம். ஆனால் குதிரை வேகத்தையும் கடந்து எதுனா மனோவேகம்னு சொல்கிறாங்க. ஆகவே அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் மனமாக நான் இருக்கிறேன். அடுத்து சொல்கிறார், ருத்ரர்களில் நான் சிவபெருமான், செல்வத்தில் நான் குபேரன், வசுக்களில் நான் நெருப்பு, மலைகளில் நான் மேரு. மேருமலை கேள்விப்பட்டீங்களா? மேருமலை. மேருமலை எதுக்கு பயன்பட்டது? மேருமலை ஐயா, மேருமலை. மேருமலை தான் வந்து தேவர்களையும் அசுரர்களுக்கும் மத்தாக இருந்து, அந்த மலையை தான் என்ன பண்ணுறாங்கன்னா மத்தாக இருந்து கடைஞ்சி உள்ளேருந்து என்ன எடுக்கிறாங்க? அமிர்தத்தை, தேவாமிர்தத்தை எடுக்கிறாங்க. ஆகவே மலைகளிலே மேருவாக இருக்கிறன்றார். அடுத்து சொல்கிறார், மரங்களிலே நான் ஆலமரம். ஏன் ஆலமரத்தை சொல்கிறாரு? பல ஆயிரம் ஆண்டு கடந்து நிற்கக்கூடியது ஒரே ஒரு மரம் தானுங்களாம். பனை மரம், தென்னை மரம் கூட போயிடுமா. உலகத்திலேயே பல ஆண்டுகள், 1000 வருஷம்னாலும் 1500 வருஷம்னாலும் இருக்கக்கூடியது ஒரே மரம் இது ஆலமரம். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, ஏன் ஆலமரத்துக்கு மட்டும் அந்த சிறப்பு சொல்லுங்க. எல்லா வகையான மர பேதங்களுக்கும், கோடிக்கணக்கான மர பேதங்களுக்கும் வேறு மண்ணுக்குள்ள இருக்கும். ஆலமரத்துக்கு மட்டும் தான் வேறு வந்து மரத்தினுடைய உச்சியில் இருக்கும். வேற எந்த வகையான செடி, கொடி, மரம், எல்லா வகையான அந்த ஜீவ விருஷங்கள், ஜீவன் விருஷங்கள், விருட்சம்னா மரம்னு சொல்லுவாங்க, அந்த ஜீவ விருஷங்கள் அத்தனைக்கும் வேறு எதுக்குள்ள இருக்கும்? பூமிக்குள்ள தான் இருக்கும். ஆனால் ஆலமரத்துக்கு மட்டும் உச்சியில் தான் வேறு இருக்கும். ஆகவே எங்கெல்லாம் வந்து தன்னுடைய வேரை பரப்புதோ அங்கெல்லாம் வளர்ந்து கொண்டே போகுமா. ஒரு ஊரையே வளர்ச்சி நிற்குமா ஆலமரம். ஏன்னா அங்கங்கே விழுது விட்டு அந்த விழுதெல்லாம் மரமாகி நிற்குமா. ஆகவே அவர் சொல்கிறார், நான் வந்து மரங்களில் வந்து ஆலமரம்ன்றார். அடுத்து சொல்கிறார், கந்தர்வர்களில் சித்திரரதன், சித்தர்களில் நான் கபில முனின்றார், கபிலர்னு சொல்கிறார். குதிரைகளில் நான் உச்சரசே, யானைகளில் ஐராவதம்னு சொல்கிறார். அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த அக்ஷரம் இருக்குது பார்த்தீங்களா, அக்ஷர பிரம்ம யோகம், அக்ஷரங்களில் நான் என்னவா இருக்கிறேன்? அகரமாக இருக்கிறேன்றார். அக்ஷரங்களில் அகரமாக இருக்கிறேன்றார். அதுக்கப்புறமா சொல்றார், மந்திரங்களில் நான் என்னவா இருக்கிறேன்னா, மந்திரங்களில் ஓம்காரமாக இருக்கிறேன். ஆ இ உ 3 சேர்ந்தா ஓம். இந்த உலகத்தினுடைய முதல் ஒளி, பிரபஞ்சத்தினுடைய முதல் ஒளி எது தெரியுங்களா? என்னங்கம்மா? ஓம் தான் இந்த உலகத்தினுடைய முதல் ஒளி. தாயினுடைய கருப்பையில் நம்ம கேட்கக்கூடிய ஒளி எது தெரியுங்களா? ஓம் தானா. அதே மாதிரி உலகத்தில் அஷ்டாதச மந்திரங்கள் இருக்குதுன்றாங்க. அது மட்டும் கிடையாதான், 1008 சகஸ்ர நாமம் இருக்குன்றாங்களாம். அது மட்டும் கிடையாதான், 9 கோடி மந்திரங்கள் இருக்குதுன்றாங்களாம். 9 கோடி மந்திரம் இருக்குதுன்றாங்களாம். எல்லா மந்திரத்துக்கும் ஆதி மந்திரம் எதுங்க ஐயா? இந்த ஓமில் தான் நான் இருக்கிறேன்றாரு. ஆனால் ஓம் என்ற மந்திரத்தை இந்த உலகமே வந்து அமைதியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருந்து அந்த ஓம்ன்ற சவுண்டு கேட்குமா. கடலுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஓம்ன்ற சவுண்டு தான் கேட்குமா. இந்த ஓர் உயிரினம்னு சொல்லுவாங்க, சங்கு. அந்த சங்கு எடுத்து காதில் வச்சு பாருங்க, என்ன கேட்கும்? ஓம்னு கேட்கும். அதே மாதிரி கண்ணெல்லாம் மூடி நம்ம ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் தியானத்தில் இருந்தீங்கன்னா நம்ம தேகத்துக்குள்ளே என்ன ஒலி கேட்க தெரியுங்களா? ஓசை கேட்க தெரியுங்களா? மிக உண்மையாக நுட்பமாக எது கேட்கனா ஓம்காரம் தான் கேட்குது. அதுதான் சாமி சொல்கிறாரு, கிருஷ்ண பரமாத்மா, இந்த உலகத்தில் அக்ஷரங்களில் நான் ஓமாக இருக்கிறேன். இந்த ஓம்காரத்தை யார் உச்சரித்து கொண்டே இருக்க 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 உலக வாழ்க்கையில உலக பற்றுகள் எல்லாம் நீங்கும். மனசுக்குள்ள ஹிருதய குகைக்குள்ள இந்த ஓங்காரம் தான் ஒலிக்கும். ஓங்காரத்தில் பழக 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 உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அப்படி ஞானம் கிடைக்க 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 இந்த தேகத்தில் வந்து 2 வகையான நிலைகள் இருக்குது. ஒன்று இருள் நிலை, மற்றொன்று ஒளி நிலை. கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் இருள் நிலையாம், இதிலேருந்து சிரசு வரைக்கும் ஒளி நிலையாம். ஆகவே ஒளி நிலை மேலே இருக்கக்கூடியது, இருள் நிலை கீழே இருக்கக்கூடியது. பாத்ரூம் வசதி,
கழிப்பறை, குளியலறை எல்லாம் எங்கே வச்சுக்கிறோம்? கீழே வச்சுக்கிறோம். டியூப் லைட்டு, பெட்ரோமேக்ஸ் லைட் எல்லாம் எங்கே வச்சுருக்கிறோம்? மேலே வச்சுருக்கோம். பாத்ரூமுக்கே போனாலும் அங்கே லைட் எங்கே வச்சுருக்கிறோம்? மேலே தான் வச்சுக்கிறோம். கீழே வச்சா ஷாக் அடிக்கும். ஆகவே ஒளிநிலை மேலே இருக்கக்கூடியது, இருள்நிலை கீழே இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த ஓங்காரத்தின் மூலமாகவே உன்னுடைய ஒளிநிலையை நீ அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்ளணும்னு சொல்லும் போது ஆறாதாரத்தின் வழியாக அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அக்ஷர பிரம்ம யோகத்தில் சொல்கிறார் சாமி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகசரம். இந்த நாம சங்கீர்த்தத்தில் இறைவனை அடையக்கூடியது எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்டதுக்கு பிறகு நாராயணா, கேசவா, ஈஸ்வரா இதெல்லாம் நின்றுடுமா. அடுத்து ஓமாகிய பிரம்மன் தானா. அந்த ஓமாகிய பிரம்ம நிலையிலேயே பழகப்படுத்த இந்த மந்திரம் ஒளியை காட்டுன்றார். இப்போ நம்ம எல்லாம் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் போவோம். இப்போ டிவி வந்துச்சு, ஃபோன் வந்துச்சு, உக்காஞ்சியத்துலேருந்து எம்ஜிஆர் ஒரு 100 படம் பார்க்கலாம், உக்காஞ்சியத்துலேயே சிவாஜி ஒரு 100 படம் பார்க்கலாம், ஜெமினி கணேசன் பார்க்கலாம், இப்போ நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய படம் எல்லாம் பார்க்கலாம் ஐயா, இந்த ஃபோன்லேயே பார்க்கலாம். இதே வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் 50 வருஷத்துக்கு முன்னால் டிவி இருக்கும், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வீட்டில் ஒரு டிவி தான் இருக்கும். அந்த தெருவில் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேரும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் அந்த வீட்டில் போய் உட்காந்து பார்ப்பாங்க. அப்போ ரொம்ப ஃபேமஸ் எதுங்க ஐயா? அப்போ ஒளியும் தான். வெள்ளிகம் ஆச்சுன்னா ஒளியும். இப்போ பாருங்களேன், யாருமே எதையும் சட்டை பண்ண மாட்டேன்றாங்க. வீட்டில் ஒரு பெரிய படம் போட கூட யாரும் உட்காந்து பார்க்கறது கிடையாது. சன் டிவியில் இன்றைக்கி ஒரு படம் போடுறாங்க பாருன்னா யாருமே பார்க்கறது கிடையாது. ஆனால் அதுவே அந்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எத்தனை மணிக்கு ஐயா அந்த ஒளியும் 8 மணினா 7:30 மணிக்கு வந்து உட்காந்துப்பாங்க. ஊர் வீட்டில், பக்கத்தில் 3வது வீட்டில், 4வது வீட்டில் எல்லாம் ஓடு. இடம் கிடைக்குமா கிடைக்காது, அச்சு புச்சுன்னு போய் உட்காருவாங்க. இடம் கிடைக்காம போச்சுன்னு குழந்தைங்கள மேலே உட்கார வச்சுக்கின்னு அப்படி இப்படி எப்போ டிவி ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ ஒளியும் வரும், எப்போ வந்து விளம்பரம் வரும் பார்த்துக்கினே இருப்பாங்க இல்லைங்களா? என்னங்கம்மா? சில பேர் வீட்டில் காசு, சில பேர் வீட்டில் என்ன காசுன்னு எதிர்ப்பாங்க. சரி, அந்த காலத்தில் கூடம் இருக்குங்க ஐயா, பெரிய பெரிய கூடம் இருக்கும், வாசல் இருக்கும், கூடம் இருக்கும். இப்போ வந்து நம்ம 20,000 கொடுத்துட்டு ஒரு ரூமு, ஒரு பெட்ரூமு, ஒரு ஆள், ஒரு கிச்சனில் வாழ்ந்துருக்குறோம். அப்போல்லாம் கூடத்தில் வாழ்வாங்க, டிவி கூடத்தில் இருக்கும், வாசல் வரைக்கும் உட்காந்து பார்ப்பாங்க. தாத்தா, பாட்டி, மரும்புள்ள, மகனு, மருமகள் எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. வீட்டுக்காருக்கு ஒரு டிவி, மனைவிக்கு ஒரு டிவி, குழந்தைங்களுக்கு ஒரு டிவி. ஏன்னா குழந்தை கிரிக்கெட் பார்த்ததுன்னா அப்பாவால் பார்க்க முடியாது, அப்பா நியூஸ் பார்த்தாருன்னா அம்மாவால் படம் பார்க்க முடியாது, நாடகம் பார்க்க முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு டிவி ஆகிப்போச்சு. அப்போ ஒரு டிவிக்கே 10 வீட்டு ஜனமும் உள்ளே போய் உட்காரோம். அந்த ஒளியும் தான். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா படம் போடுவாங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் படம். ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு ஐயா படம்? அது 6 மணிக்கு. 5 மணி 5:30 மணிக்கு ரோடு எல்லாம் ஜிலோன்னு ஆகிடும். சாப்பாடு கீப்பாடு வச்சுட்டு ரசம், சாம்பார், வடை எல்லாம் சுட்டு வச்சுட்டு மூடிடுவாங்க. யார் வந்தான்னா யார் போனான்னா படம் முடிகிற வரைக்கும் அங்கே தான் உட்காருவாங்க. படம் முடிஞ்ச பிறகு தான் வெளியே போவாங்க. அந்த ஒளியும் அந்த படமும் மக்கள் அப்படி ஈர்த்தது. இன்னைக்கு வந்து ஒரு ரசனையே இல்லாமல் போச்சு. பழையன கழிதல், புதியன புகுதல். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஒளி தான் அந்த ஒளியை காட்டுது. காதால் கேட்கக்கூடிய ஒளி, கண்ணால் பார்க்கக்கூடிய. அப்படிப்பட்ட இந்த ஓம்காரத்தை உச்சரிக்க 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 உள்ளே இருக்கக்கூடிய ஒளி தோன்றுமா. ஒளி தோன்றிய பிறகு இந்த ஆத்மா, இது வரைக்கும் சாமி நான் சொல்லணும்னா உலகத்தில் வந்து கர்மயோகத்தில் சொல்கிறாரு, உலகத்தை மட்டுமே நீ பாரு, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, பலன் வரும். ஆனால் பலன் நீ முழுக்க அனுபவிக்க முடியாது, நீ கொஞ்சம்தான் அனுபவிப்ப. இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு 3 லிட்டர் பால் வாங்கின்னு வரோம். 3 லிட்டர் பால் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்மளே முடிச்சுட்டு 3 லிட்டருக்கு குடிக்க முடியுமாம்மா? 3 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து நம்ம காசு, நம்ம உழைச்ச காசு வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். 1 லிட்டர் எவ்வளோம்மா? 70 ரூபாய் இல்லை 60 ரூபாய் வச்சுக்கோங்க. 3 லிட்டரு 180 ரூபாய். பெரிய காசா இது 180 ரூபான்றது? இல்லை, சாதாரண காசு. ஆனால் 180 ரூபா காசை நம்ம முழுசாக அனுபவிக்க முடியுமா? முடியாது. எவ்வளோ தான் குடிக்க முடியும்? அவ்வளோதான் குடிக்க முடியும், அதுக்கு மேலே குடிக்கவும் முடியாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமா. போட்டி போட்டாங்க பாருங்க, தேவர்களும் அசுரர்களும். அவங்களுக்கே அமிர்தம் கிடைச்சாலும் அதுவே விஷம் தான். அது மாதிரி வந்து ஒரு 2 கிளாஸ் குடிக்கலாம், அதுக்கு மேலே குடிக்க முடியாது. சரி, மீதி பால் யார் குடிப்பா? சரி, வீட்டில் மனைவி குடிப்பாங்க, குழந்தை குடிப்பாங்க. அப்படியும் மீதி இருக்குது, தைராய்டும். சொந்தக்காரங்க வராங்க, தயிரை கடைஞ்சி மோராக கொடுக்கலாம். அது மாதிரி நீ சேர்த்த திரவியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திரவியம் உனக்கு மட்டும் பயன்படாதான், நீ இறந்த பிறகு உன்னுடைய மனைவி, மக்கள், குழந்தை, வாரிசுக்கும் பயன்படுமா. ஆனால் நம்மளால் அனுபவிக்க முடியலாம். ஆகவே வாழ்கின்ற போது எப்படி வாழணுமா? மொத்தத்தையும் நானே அனுபவிக்கணும்னு வாழ முடியாது. இறைவன் மேலே
நம்மளுடைய என்ன போட்டுட்டோம், நம்மளுடைய இறைவா எனக்கு கொடுத்ததை நான் அனுபவிக்கிறேன், மீதி இருப்பதை என்னால் இந்த உலகம் அனுபவிக்கட்டும், பாரத்தை போட்டுடணும். கர்மயோகம். அடுத்து இந்த கர்மயோகத்தை நம்ம செய்தால் முழுசாக செய்ய முடியாது. மனைவி மக்கள் மட்டும்தான், இந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல முடியாது. ஆகவே பக்தி மூலமாக, இறை சேவை மூலமாக ஒரு ஆலயத்தில் நீ செய்யும் போது, இப்போ கூட ஒரு திருமணம் நடத்துகிறாங்க, திருமண நாளில் வந்து கல்யாண நாள், ஒரு கோயில் 500 பேர் சாப்பாடு போகிறாங்க, அங்கே வந்து போய் பணம் கட்டிட்டாங்க ஒரு 20,000 ரூபாய். அங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 500 பேர் ஒரு சாம்பார் சாதம் தராங்க. நம்ம கூப்பிட்டா வருவாங்களா 500 பேர்? வரமாட்டான். சொந்தக்காரனா வரமாட்டேன்றான், பங்காளியே வரமாட்டேன்றான், அண்ணன் தம்பியே வரமாட்டேன்றான். அண்ணன் தம்பி வராங்களா, ஐயா இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறோம்பா, நீ வாப்பா ஆசீர்வாதம் பண்ணுறோம். கல்யாணத்துக்கு முன்னாலே கற்று விட்றான், நம்ம பிள்ளைக்கு இந்த பொண்ணை கட்டிக்கலாமா. அதனால் கல்யாணம் ஒரு நேரத்தில் அப்போ தான் திரும்ப பத்திரிக்கையாக கொடுக்குறோம் அண்ணன் தம்பிக்கு. பொண்ணு பார்க்குற வரைக்கும் யாருக்கும் சொல்கிறதே கிடையாது. பொண்ணு பார்க்கும்போது சொல்கிறாங்களா ஐயா, அந்த காலத்தில் ஒரு ஊரே போய் கேட்கும் பொண்ணு, இப்போல்லாம் அப்படி கிடையாது, காதோட காது வச்சு முடிச்சுக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா வர பொண்ணு கூட வராத அளவுக்கு கெடுத்து விட்றாங்க இந்த உலகத்தில். ஆகவே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நாம் கொஞ்சம் தான் அனுபவிக்க முடியும், மற்றதை அனுபவிக்க முடியாது. சொந்தம் பந்தனா கூட கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, அதுக்கு மேலே வரமாட்டாங்க. இறை சேவையில் செய்யும் போது 500 பேரில் 1000 பேர் கூட வருவாங்க. நம்மகிட்ட பணம் இருக்குது, 1 கோடி ரூபா இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா அன்னதானம் பண்ணணும், நான் 10 லட்ச ரூபா சோறு போட்டு இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறேன், 10 லட்ச ரூபாய்க்கு வந்து நான் ஒரு 10,000 பேருக்கு ஒரு 20,000 பேருக்கு நான் சோறு பண்ணால் 20,000 பேர் என்கிட்ட வந்து சோறு சாப்பிடுவாங்களா ஐயா? சாப்பிட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை விற்கிறேன், மத்தியானம் 1 மணிக்கே விற்கிறேன், நான் சாம்பார் சாதம் தரேன், வருவாங்களா ஐயா? வரமாட்டாங்க. இதே நான் ஒரு திருப்பதிக்கு போயிடுறேன், ஒரு 50,000 ரூபா அன்னதானத்துக்காக கொடுத்துட்றேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, அன்னதானம் செய்கிறாங்க. எவ்வளோ பேர் செய்கிறாங்க? ஒரு 50,000 பேருக்கு செய்கிறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நிதி 50,000 பேர் சாப்பிட்றாங்களா ஐயா? சாப்பிட்றாங்க. அப்போ நம்முடைய கர்மாவை புண்ணியமாக நம்ம மாற்றிக்கிறோம், பக்தி நிலையில் மாற்றிக்கிறோம். வீட்டில் உட்காந்து செய்ய முடியுமா? வீட்டில் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. தெருவில் வச்சா தெருஜனம் மட்டும் தான் 1-2 பேர் தான் வாங்குவாங்க, மீதி பிரியாணி போடுவாங்க, வீட்டில் பிரியாணி செய்வாங்க, கறி குழம்பு செய்வாங்க, அவங்க அதை தான் சாப்பிடுவாங்களே ஒழிய அன்னதானம் சாம்பார் சாதம் போகிறாங்களே நம்ம போய் சாப்பிடுமே வருவாங்களா? வரவே மாட்டாங்க. அதே ஒரு ஆலயத்தில் போய் நம்ம பண்ணும் போது, ஒரு கோயிலுக்கு ஒரு 10,000 பேர் வந்தாலும் 20,000 பேர் வந்தாலும் 20,000 பேர் அன்னதானம் சாப்பிட்டு தான் போவாங்க, பணக்காரர்லேருந்து ஏழை வரைக்கும். ஆகவே அந்த கர்மயோகத்துக்கு பிறகு பக்தி யோகம், அதன் பிறகு தான் ஞான யோகம் சொல்கிறார். இது ரெண்டுமே இந்த பூலோக பௌதிக உடம்புக்குள்ளே நிற்கக்கூடியது. அதன் பிறகு தான் அவர் சொல்கிறார், இந்த ஆராதாரத்தின் மூலமாக ஒளி நிலையை மேலே எழுப்பும்போது இந்த ஆத்மா உலக வாஞ்சை, உலக ஆசைகளிலிருந்து நிலைநிறுத்தி உள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறது. அப்படி ஐக்கியமாகின்ற போது அந்த பிரம்ம நிலையிலேயே உணர 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 அந்த ஞான நிலை ஏற்பட்டு விட்டது என்றால், இந்த உடல் அழிகின்ற போது, இறப்பு நேருகின்ற போது மனம் பதறாது, மனம் உலக ஆசையில் உழலாது, ஐயோ இந்த உடலை விட்டு போகிறோமேன்னு ஏங்காது. அப்படி ஏங்குவது என்றால் மறுபடியும் பிறப்பு வரும். அப்படி இல்லை என்றால் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த விஷயம் எதுன்னு பார்க்கும்போது, 1 தீ, 2வது வானம், 3வது சூரியன், 4வது இந்த ஆன்மா, 5வது இந்த பரபிரம்மம். இதோட உடல் மனம் தொடர்பு ஏற்பட்டு உலக வாசையை கடந்து இந்த நிலையில் யார் ஒருவர் எய்துகிறார்களோ, கடைசியாக அந்த பழக்கம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஞான பழக்கத்துக்கு போன பிறகு இறப்பு வருகின்ற போது பதறாமல் சிதறாமல் இந்த ஆத்மா அந்த ஒளி நிலையோடு கலந்து விடுகிறது. அப்படிப்பட்டவரை என்னுடைய திருவிடையில் வந்து கலைக்கிறார்கள். அவர்களுக்கு எது இல்லை என்றால் மறுபிறப்பு இல்லைன்றார் சாமி. இதுக்கு எது பயன்படுதுன்னா, இந்த அக்ஷர பிரம்மயோகம் பயன்படுகிறது, ஓங்காரம் பயன்படுகிறது. இந்த ஓங்காரத்தின் மூலமாக தான் அந்த ஓங்கார ஜபத்தை ஜபித்து கொண்டு அந்த ஒளி ரூபத்தை கேட்டு, அதன் பிறகு இந்த கபாலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிரசுக்குள்ள, எஞ்சான் உடம்புக்கு எது பிரதானம்? சிரசே பிரதானம். சிரசுக்கு எஞ்சான் உடம்பு, குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்க உடம்பை வந்து அவங்கவுங்க விரல எண்ணினீங்கன்னா 8 ஜான் வருமா, 8 ஜான் கொண்டது தான் அந்த உடம்புல. எஞ்சான் உடம்புக்கு எது ரொம்ப முக்கியம்? சிரசு தான் முக்கியம். சிரசுக்கு எது முக்கியம்? கண்ணு முக்கியம். நேத்திரமே முக்கியம்ன்றாங்க, கண்ணு தான் முக்கியம். இந்த கண்ணு எது கொடுக்குது? கண்ணினுடைய செயல் என்னங்க ஐயா? பார்க்கறது, ஒளியை கொடுத்து ஒளியை வாங்குதான். கண்ணுக்குள்ளே ஒளி இருக்கான், பிரபஞ்சத்தில் ஒளி இருக்கான். 2 ஒளி கனெக்ட் ஆகும் போது தான் இந்த உலகத்தில் இந்த ஒளியை பார்க்குறோமா. கண்ணுக்குள்ளே ஒளி இல்லை போச்சுன்னா அவன் என்னவாயிடுறான்? குருடன் ஆயிடுறான். ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் ஒளி இல்லைன்னா என்னவாயிடுது? இருள் ஆகி போயிடுது. ஆகவே பிரபஞ்சத்திலையும் ஒளி இருக்கணும், கண்ணுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஒளி இருக்கணும். கண்ணுக்குள்ளே ஒளி இல்லைன்னா குருடன் அர்த்தம், அவனால் பார்க்கவே முடியாது. அப்போ கண்ணுக்குள்ளே ஒளி இருக்குது, அப்போ கண்ணுக்குள்ளே என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு எப்படிப்பட்டதுன்னா உயிராக இருக்கக்கூடியது. உயிர்
கண்ணை போதில் எதில் போகுதுன்னா காதில் போகாதான், மூக்கில் போகாதான், வாயில் போகாதான், உடம்புல போகாதான், கண்ணால் தான் போகும். இந்த உலகத்தில் எது நடந்தாலும், இன்பம் துன்பம் எது நடந்தாலும் இந்த உயிருக்கும் மனசுக்கு எது தெரியுமா கடத்துது? எது ஐயா கடத்துது? கண்ணு தான் கடத்துதான். அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஔவையார், நல்லாரை காண்பதும் நண்பே, நல்லாரை சொல் கேட்பதும் நல்லாரோடு இருப்பதும் நன்றே, தீயாரை காண்பதும் தீதே, தீயாரோடு கேட்பதும் தீதேன்றாரு. இந்த தீமை நன்மை இது ரெண்டுத்துக்கும் எது காரணம்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தான் காரணம். அந்த கண்ணு தான் நெருப்பாக உள்ளே இருக்கிறது, ஒளியாக இருக்கக்கூடியது. அந்த ஒளி தான் உயிரோடு இருக்கக்கூடிய ஒளியோட தொடர்பு ஏற்படுகிறது. உயிராகிய அந்த நெருப்பு தேகத்தை விட்டுட்டு வெளியே போகும்போது கண்ணாகிய ஒளி அந்த உயிரும் கொண்டு போய்தான். எந்த ஒளியா? கண்ணில் இருக்கிற ஒளியை எது கொண்டு போயிடுது? உயிர் கொண்டு போய்தான். அப்போ அந்த கண்ணால் பார்த்த பாவம் புண்ணியம் அத்தனை வகையான இந்த சிப்பு சொல்கிறாங்களா ஐயா, சிம்மு மெமரி கார்டு சொல்கிறாங்களா, அது மாதிரி இந்த கண்ணு வந்து மெமரி கார்டு. அது வந்து எதுக்குள்ளே திரும்ப உணர்த்துதுன்னா மனசுக்குள்ளே திரும்ப வச்சுது எல்லாத்தையும். 1000 தவறு செய்கிறதா இருந்தாலும், ஒரு அறையில் தவறு செய்திருந்தாலும் எது பாதிக்குது? கண்ணும் மனசு தான் பாதிக்குதுன்னு சொல்லுவார் கண்ணதாசன். சொல்லுவார், இங்கே யாருமே இல்லை, நம்ம தவறு செய்யலாம், இந்த ரூமுக்குள்ளே வந்து யாருமே இல்லை, ஒரு 100 சவரத்தை நம்ம எடுத்துன்னு போயிடலாம். ஆனால் எதுக்கு மட்டும் பயப்படணும்? மனசுக்கு மட்டும் பயந்து விடு. ஒரு பாட்டே ஒன்று வரும், பட்டுக்கோட்டையார் ஒரு பாட்டு எழுதுவார். என்ன பாட்டு ஐயா அது? மனதிற்கு மட்டும் பயந்து விடு, 2இல் ஒன்றை பார்த்து விடுன்னு ஒரு வரி வரும். அப்போ இந்த மனசு அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற உயிரை கொண்டு போயிட்ட பிறகு கண்ணு செயலிழந்து விட்டது என்றால் 72,000 நாடி நரம்பும் தசவாயும் உடம்பு விட்டு போயிடுதுன்னு அர்த்தம். ஆனால் தான் மருத்துவர் வந்த உடனே இறந்த பிறகு எதை பார்க்குறாருன்னா நாடி பார்க்க மாட்டார் ஐயா, கண்ணை திறந்து பார்ப்பார். கண்ணுக்குள்ளே இருக்க அந்த ஜீவன் போயிடுச்சா, கண்ணு அசைதா இல்லையான்னு பார்ப்பார். கண்ணு ஒரு அசைவு இருந்தால் கூட உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். கண்ணு உள்ள இருக்கக்கூடிய அந்த பார்ப்பு கொஞ்சம் அசைலனாலும் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். 2வது கையை பிடிச்சி பார்ப்பாங்க, சில்லுன்னு ஆகி போச்சான்னு. ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் வெளியே போயிடுதில்ல, நெருப்பு போயிடுதில்ல, உடம்புக்குள்ளே இருக்கிற நெருப்பு வெளியே போயிட்ட பிறகு உடம்பு சில்லுன்னு ஆகிடும். அதே மாதிரி கண்ணுக்குள்ளே இருக்கிற நெருப்பு வெளியே போச்சுன்னா கண்ணு அசையாது. கண்ணுக்குள்ளே இருக்கிற நெருப்பு இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் கண்ணு அசைஞ்சினே இருக்கும். உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் அசைகிற இருக்கும், உடம்பு அசைஞ்சினே இருக்கும். இது ரெண்டுத்தையும் அந்த நெருப்பு கொண்டு போயிடும். அந்த நெருப்பு எங்கே கொண்டு போகுதுன்னா பரமாத்மாட்ட கொண்டு போயிடும். இது வந்து ஆத்மா நெருப்பு, அது பரமாத்மா நெருப்பு. கடைசியாக அந்த நெருப்பு அங்கே கொண்டு போயிடும். இந்த நெருப்பு அணையாத நெருப்பு எதுனா சூரியன் சொல்கிறாரு. அடுத்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஆத்மான்னு சொல்கிறாரு. இந்த சூரியனுக்கும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவையும் இயக்கக்கூடிய இருப்பில் நிறுத்தக்கூடிய காலத்தை தன்னுடைய கண்ட்ரோல் தன்னுடைய நிலையில் இருக்கக்கூடிய இறைவன். அதுதான் உலகத்தில் பெரிய நெருப்பு. அந்த நெருப்பு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நெருப்பு எப்படின்னா சகல உயிரினங்களிலும் இருக்குதுன்றார். அதை தான் இவர் சொல்கிறார். மலர்களில் மல்லிகையாக இருக்கிறேன், மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன், குழந்தையாக இருக்கிறேன். நம்ம நாடி நரம்பு எல்லாமே வளரும், ஒன்று மட்டும் வளரவே வளருதான். குழந்தையில் எப்படி பிறக்குமோ அதே மாதிரி தான் கடைசி இருக்கும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே இருக்க அந்த பார்ப்பு. பிறந்த குழந்தைக்கு கடைசியாக இறக்கும் போதும் அது மட்டும் வளரவே வளராது. தாயினுடைய கருப்பையில் வளரக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு, சினை உறுப்பு எதுனா அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பார்ப்பு. ஒரு முறை தான் வளரும், அதுக்கப்புறம் வளரவே வளராது. ஆகவே இது அத்தனைகளிலும் நான் இருக்கிறேன். உலகத்தில் மிகப்பெரிய மரங்களாகிய இருக்கக்கூடிய ஆலமரத்துலேயும் இருக்கிறேன், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மரமாகிய கற்பக விஷயத்துலேயும் இருக்கிறேன், உச்சிரசி என்ற குதிரையிலையும் இருக்கிறேன், யானைகள் ஐராவதமாகவும் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உன்னுடைய இயக்கத்திலேருந்து மாறுபட்டு ஓங்காரத்தின் மூலமாக இந்த உலக வாழ்க்கையை நிலைநிறுத்தி ஓங்காரத்தின் மூலமாக உன்னுடைய இருதய குகைக்குள்ளே அந்த பிரம்மத்தை அறியக்கூடிய தகுதியாகவும் நான் இருக்கிறேன். அந்த தகுதியாக இருக்கக்கூடிய ஞான ஒளி நிலையிலையும் நான் இருக்கிறேன். கடைசியாக உனக்கு வீடு பேர் அழைத்து மறுபடியும் உனக்கு பிறவி பிணையாக இருக்கிறேன். கர்மாவிலிருந்து பக்தி நிலையை உருவாக்க இந்த ஞான நிலைக்கும் ஆதாரமாக நான் இருக்கக்கூடியவன் நான் ஒருவன் மட்டுமே சொல்லி கிருஷ்ணர் வந்து அக்ஷர பிரம்ம யோகத்தில் இந்த ரொம்ப நுணுக்கமான விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக பதிவு செய்கிறார். 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனையோ யுகங்கள் மாறிச்சு, எத்தனையோ வகையான காலங்கள் மாறிச்சு, எத்தனையோ வகையான மாதங்கள் மாறிச்சு, எத்தனையோ ஆண்டுகள் மாறிச்சு. மனித பிறவி கூட எத்தனையோ வகையான 4500 ஆண்டுகள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் மனித பிறவினுடைய கால சூழ்ச்சியும் மாறிச்சு. மனிதர்கள் பயன்படுத்தப்பட்ட அறிவியல் சிந்தனைகள் மாறிச்சு. ஆனால் ஒன்று மட்டும் 4500 வருஷமாக மாறாமல் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா எது? அந்த பகவத்கீதை மட்டும் 4500 வருஷமாக பொருந்தக்கூடியதாக இருக்குது. இந்த சட்டம் மட்டும் இன்றைக்கோ நேற்றோ நாளைக்கோ என்றைக்கோ மாறாமல் இன்றைக்கி இருக்கிறது. இது மட்டும் இல்லை, நீதிமன்றங்களில் பதவி பிரமாணம் செய்யும் போது வட இந்தியாவில்
மிக உயர்ந்த நீதிபதியாக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பதவி பிரமாணம் பண்ணும்போது யாரை வைக்கிறாங்க? இதுதான் சத்தியம், மீதெல்லாம் அனித்தியம்னு சொல்லி இந்த அக்ஷர பிரம்ம யோகத்தினுடைய ஜீவன் இந்த கட உபநிஷத்தில் எப்படி மரணத்திற்கு பின்னால்னு சொல்கிறாங்களோ, அந்த மரணத்திற்கு பின்னால் என்று சொல்லக்கூடிய கட உபநிஷத்து 108 உபநிஷங்களில் ரொம்ப முக்கியமானது ஒரு 9 உபநிஷத்து சொல்லுவாங்க. கட உபநிஷத்து, தைத்திரிய உபநிஷத்து, ஐத்திரிய உபநிஷத்து, முண்டக உபநிஷத்து, மாண்டோக்கிய உபநிஷத்து, ஈஷாவாசிய உபநிஷத்து, மகாநாராயண உபநிஷத்துன்னு சொல்லி 108 உபநிஷத்தில் ஒரு 12 உபநிஷத்து சொல்லுவாங்க. இதில் ஒரு 5 முக்கியமான உபநிஷத்து சொல்லுவாங்க. அதில் கட உபநிஷத்து. அந்த கட உபநிஷத்தினுடைய சாரத்தை, வேதத்தில் இருக்கக்கூடிய சாரத்தை இந்த அக்ஷர பிரம்ம யோகமாக 8வது அத்தியாயத்தில் சாமி இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆகவே பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆகவே 2 வாழ்க்கையே இந்த ஜீவன் வாழுது. உடலோடு வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த பிரபஞ்ச வாழ்க்கை. ஆத்மா மட்டும் போய் இறைவனுடைய தாமரை விந்தம், அந்த சாமியினுடைய பாதார விந்தத்தில் வாழக்கூடிய மரணமில்லா வாழ்வையும் வாழக்கூடியது இந்த ஆத்மா. ஆகவே இறைவனோட வாழக்கூடிய தனி வாழ்க்கையும் இந்த ஆத்மா வாழுது. பூமியில் இந்த உடல் எடுத்து குடும்பம், வாழ்க்கை, நமக்குன்னு சமுதாயம், சமூகம் சேர்ந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையையும் வாழக்கூடியது. ஆகவே 2 வகையான வாழ்க்கையும் வாழக்கூடிய இந்த யோகம் அக்ஷர பிரம்ம யோகத்தை சாமி எத்தனாவது அத்தியாயமாக வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனாவது அத்தியாயம்? 8வது அத்தியாயம். 8வது அத்தியாயத்தினுடைய நம்பரு 8. அந்த 8 நம்பர் எப்படி எழுதுவோம்? 8 என்ற எண்ணை நம்ம எப்படி எழுதுவோம் ஐயா? இல்லை, எப்படி எழுதுவோம்? ஆரம்பமும் முடிவும் 1, மேலே ஒரு 0, அடுத்து கீழே ஒரு 0. மேல் 0 வந்து மேல் உலக வாழ்க்கை, கீழே இருக்கிற 0 கீழே இருக்கிற வாழ்க்கை. அந்த 8 அப்படியே இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம 2 கண்ணு அப்படியே இருக்கும். இன்னைக்கு தேதி 17. 7 கூட்டுங்க, 7 1 8. கீதையை சொன்னவர் ஒருவர் எத்தனை ஸ்லோகமாக சொல்கிறாரு? 700 ஸ்லோகமாக சொல்கிறார். 7 உலகத்துக்கும் இது பொருந்துமா? சாமி சொல்கிறாரு, இருநிலைக்கு போயிட்டால் மறுபடியும் நீ பிரம்மலோகத்துக்கு தான் போவ. பிரம்மலோகத்துக்கு போனால் மறுபடியும் நீ என்ன வாழணும்? பிறவி எடுக்கணும். மறுபடியும் பிறவி எடுத்து மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையில் வாழணும். எப்போ இறைவனுடைய பிரம்ம நிலையை உணர்ந்து இறைவனுடைய திருவடியில் நீ வரியோ, பிரம்மலோகத்தில் உனக்கு இடம் கிடையாது, உனக்கு இரவான நிலையை கொடுக்குறன்ற. ஆகவே பிரம்மனுக்கும் படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனுக்கும் பிறவி உண்டுன்றார். எத்தனையோ யுகங்கள் கடந்தா, இத்தனை வகையான யுகம் கடந்தா ஒரு நாள் தானா பிரம்மாவுக்கு. அது மாதிரி எத்தனையோ யுகங்கள் கடந்தா பிரம்மாவனுடைய ஆயுளும் முடியுதுன்றார். படைக்கக்கூடிய பிரம்மாவனுடைய எழுத்துல போய் உன்னுடைய தலையெழுத்தை வச்சிடாத. பாதாரமாகிய அந்த இறை ஒளி நிலையை கடந்து இறைவனுடைய பாதார நிலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிறவி பயனே கிடையாது, மரணமில்லாத வாழ்க்கையை நான் கொடுக்கக்கூடியறேன் சொல்றாரு. அது ரொம்ப சிறப்பாக என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரே ஒரு பரமாத்மா 700 ஸ்லோகங்களை உலகத்துக்கு சொல்லுது. அந்த 700 ஸ்லோகங்களினுடைய அனுபவத்தின் வாயிலாக நீ 7 உலகத்திலையும் சஞ்சரித்து 7வது உலகமாகிய வைகுந்தத்தினுடைய பதவியை நீ அடைவாய்னு சொல்லி இந்த 17ஆம் தேதிக்கு பொருத்தமாகவும் 7 1 8 கூட்டினீங்கன்னா 7 1 கூட்டினா 8. அந்த 8 என்று சொல்லக்கூடிய அத்தியாயமாகிய அக்ஷர பிரம்ம யோகம் 8வது வகையான அத்தியாயம். அந்த யோகத்தையும் சாமி இந்த தேதியில் கொடுத்து இதை பற்றி கொஞ்ச நேரம் தான் நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் 4500 ஆண்டுகள் இந்த பகவத்கீதை எத்தனையோ மன்னர்களால், மகரிஷிகளால், ஞானிகளால், யோகிகளால் உலகத்தில் சென்று சேர்த்து கொண்டே இருக்கிறார். பிரபுபாதான்னு ஒருத்தர் இருந்தார். வெறும் இந்த பகவத்கீதையை மட்டும் எடுத்துக்கொண்டு 120 நாடுகளில் உலக புகழ்பெற்றவராக இருந்தார். அந்த அமைப்புக்கு பேர் என்ன தெரியுங்களா? இஸ்கான். ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா. உலகம் முழுக்க இருக்குது. 100 நாடுகளில் இருக்குது. 100 நாடுகளில் கிருஷ்ணனுடைய கோயில் இருக்குது. 100 நாடுகளில் கிட்டத்தட்ட 60-70 வகையான மொழிகள் அவர் ஒருத்தரே இந்த பகவத்கீதையை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறார். ஹரே ராம் ஹரே கிருஷ்ணாவில் பிரபுபாதானந்தான் பேர், சைதன்ய ஜி. சவுதியில் இருக்கக்கூடிய அரபிக் மொழியில், உருது மொழியில், அரேபியாவில், துபாயில், கத்தாரில், எல்லா நாடுகளிலும் பகவத்கீதையை கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் பிரபுபாதானந்த். இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மொழி வாரியமாக பிரிக்க முடியும். 27 மொழிகள்லையும் பகவத்கீதை மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. 4500 ஆண்டுகளை எத்தனையோ ஞானிகள் எல்லாம் பதிப்பித்திருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, உபன்யாசம் பண்ணியிருக்கிறாங்க. இன்று 17ஆம் தேதி இந்த 8 மணி அளவில், மணி என்னங்க ஐயா? 8:30 பாருங்க. இதே 8 அத்தியாயம். இந்த 8:45 இந்த அத்தியாயத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். ஆகவே
இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் அக்ஷர பிரம்ம யோகத்தில் இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். காலம் குறைவாக இருக்குது, ஏன்னா நேரத்தோடு போனோம் அவங்கவுங்க. நானும் புரசைவாக்கத்துக்கு போனோம். ஆகவே இந்த நிறைவோடு அக்ஷர பிரம்ம யோகத்தினுடைய சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொண்டோம் என்று கூறி, வாய்ப்பளித்த விபு வித்யாபீடம் சார்ந்த அனைத்து சாமிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்திய நம்முடைய பாலகிருஷ்ண சாமிக்கும், இதற்கு துணை நிற்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாதார வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த அற்புதமான அக்ஷர பிரம்ம யோகத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.